மாணவர்களுக்கு வணக்கம். அப்ப நாங்கள் கடைசியாக விட்ட இடம் வந்து செப்டம்பர் 2018 முதலாவது கேள்வியை நாங்கள் செய்து முடித்து இரண்டாவது கேள்வியில் நாங்கள் நிற்கின்றோம். அப்ப இரண்டாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். கேள்வி இதுதான். நாணய விதி சட்டத்தின் 35ஆம் பிரிவிற்கேற்ப ஒவ்வொரு நிதியாண்டும் நிறைவடைந்த 4 மாதங்களுக்குள் இலங்கை மத்திய வங்கியின் நிலைமை மற்றும் நாணய சபையினால் மேற்கொள்ளப்பட்ட கொள்கைகள் மற்றும் வழிமுறைகளின் மீளாய்வு தொடர்பில் ஒரு ஆண்டறிக்கையை பிரசுரித்து அதனை நிதித்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு நாணய சபை சமர்ப்பிக்கும். அப்ப நாணய விதி சட்டத்தின் 35 பிரிவிற்கேற்ப ஆண்டறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டிய முக்கிய விடயங்களை வரையறுக்க இந்த ஆண்டறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய தொடர்பில் ஒரு தேவைப்பாடு உள்ளதா. அடுத்தது, இலங்கை மத்திய வங்கியானது 2016ஆம் ஆண்டு நிதியாண்டில் தேறிய லாபமாக 22.2 பில்லியனை பதிவு செய்ததுடன் 2017இல் 48.4 பில்லியனாக அதிகரித்தது. இந்த காலப்பகுதியில் இந்த தேறிய லாபங்கள் அதிகரித்ததற்கான சாத்தியமான காரணங்கள் யாது? 2017க்கான லாபத்தின் முழு தொகையை மாற்றம் செய்யுமாறு அரசு இலங்கை மத்திய வங்கியை கோர முடியுமா? மூன்றாவது வந்து, இலங்கை மத்திய வங்கியின் ஐந்தொகையின் அடிப்படையில் உள்நாட்டு நாணய கொள்கையின் நடைமுறைப்படுத்தலினால் உருவாக்கப்படும் குறிப்பிட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் யாவை? லாபங்கள் மற்றும் நிதியியல் வலு என்பன மத்திய வங்கிகளுக்கு பொருத்தமான கோட்பாடுகள் மற்றும் தேவைப்பாடுகள் என நினைக்கிறீர்களா? அப்ப இதுதான் கேள்வி. இப்ப நாங்க விடைய பார்ப்போம். அப்ப இதுல விடை தரப்படவில்லை. அப்ப நாங்க கேள்வியை வச்சுக்கொண்டு நாங்க விடைய பார்ப்போம். அப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னா, வருடாந்த அறிக்கையில் மத்திய வங்கியிலான நிதி நிலைமையில் பின்வரும் தரவுகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது அவசியம். அது என்னென்னு சொன்னா, பண வளங்களின் மாதாந்தம் இடம்பெறும் மாற்றங்கள், மாதாந்தம் பண நிரம்பல்ல ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற வருடாந்த அறிக்கையில். புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் கேள்வி வைப்புகளுக்கான வேறுபாடு அவற்றையும் நாங்கள் காட்ட வேண்டும். அந்நிய செலாவணி மற்றும் சர்வதேச கையிருப்பில் மாதாந்தம் ஏற்படும் மாற்றங்கள். அப்ப மாதாந்தம் ஏற்படும் மாற்றங்கள் இந்த மூன்றையும் நாங்கள் காட்டணும். பண நிரம்பல், புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் கேள்வி வைப்புகளுக்கான வேறுபாடு மற்றும் அந்நிய செலாவணி சர்வதேச கையிருப்பில் ஏற்படும் மாதாந்த மாற்றங்கள். அப்போ எங்களுக்கு விளங்கும். இப்ப என்னன்னு சொன்னா, நாங்கள் அடிக்கடி இந்த மாதாந்த மாற்றங்களை எங்களுக்கு பேப்பர்லயும் வந்து கொண்டிருக்கு. என்னன்னா, மிகவும் பவர் ஸ்டாக்கு கீழே அந்நிய செலாவணி கீழே போனபடியால். அடுத்தது, இலங்கையின் வருடாந்த செலுத்தல் மீதிகள் எல்லாம், அதாவது இலங்கை அரசாங்கத்தினது இல்லாட்டா இலங்கை நாட்டின் எல்லாத்தையும் காட்டணும். சம்பளங்கள், வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளுக்கான விலைகளின் மாதாந்த விலை குறிகாட்டிகள் எல்லாம் காட்டணும். ஏற்றுமதிகள் மற்றும் இறக்குமதிகளின் அளவு, பெறுமதி, மாதாந்தம் ஏற்படும் மாற்றங்கள். அடுத்தது, மத்திய வங்கியின் கணக்குகளில் மற்றும் வர்த்தக வங்கிகளில் ஒருங்கிணைந்த நிலையில் மாதாந்தம் ஏற்படும் மாற்றங்கள். மற்றது, அரசாங்கத்தின் கிடைப்பனவு மற்றும் செலுத்தல்கள் தொடர்பாக அடிப்படை தரவுகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு இரண்டுக்குமான அரச கடன் நிலவரங்கள். அப்ப எங்களுக்கு அது ஆப்வியஸ். மற்றது, நீங்கள் ஆண்டறிக்கையின் முதல் ஒரு 7-8 சாப்டரை பாருங்க, என்னென்ன செக்ஷன்ல அது பிரிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்தந்த செக்ஷன்ல அந்த ஆண்டுக்காக அந்த நாட்டிலே இலங்கையிலே நடைபெற்ற எல்லா விவரங்களும் சுருக்கமாக இருக்கு. அதை தவிர குறிகாட்டிகள் எல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு 2வது பகுதியில வந்து முழு அக்கவுண்ட்ஸ்களும் இருக்கும். அதுக்குள்ளதான் இந்த முதல் சொல்லப்பட்ட விடயங்கள், மாற்றங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அப்ப பிரதான சட்ட ரீதியான சட்ட திட்டங்கள், அரசு மற்றும் நிதிச்சபையினால் வருடத்துக்குள் நிறைவேற்றப்பட்டுள்ள மத்திய வங்கி பணிகள், கர்ம மாற்றல், வழிநடத்தல்கள் மற்றும் குறிப்பிட்ட நிர்வாக ஏற்பாடுகள் அல்லது இலங்கையின் வங்கியியல் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ஏற்பாடுகள், அதற்கான ஆலோசனை, சர்க்குலர்ஸ் என்று சொல்லுவோம். அந்த சர்க்குலர்ஸ் எல்லாம் அதுல அடங்கி இருக்கும்.
சர்க்குலர்ஸ் எல்லாம் அதுல அடங்கி இருக்கும். ராம்குமார், நாங்கள் சரியா நிக்கிறோமா? இந்த இடத்துல தான் நான் விட்டேன். நாங்கள் எனக்கு தெரியவில்லை, நீங்கள் போன கிளாஸ் வந்தீங்களோ தெரியவில்லை, இல்லாட்டா பார்த்தீங்களோ தெரியவில்லை. செப்டம்பர் 2018 2வது கேள்வியில நிக்கிறோம். அப்ப அதை தவிர நிதி சட்டத்தின் 35 பிரிவின்படி மத்திய வங்கி தனது வருடாந்த அறிக்கையை நிதியமைச்சருக்கு கிடைத்த 14 நாட்களுக்குள் பாராளுமன்ற செயற்பாட்டின் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தல் வேண்டும். அப்ப வருடாந்த அறிக்கை நிதியமைச்சருக்கு கிடைத்து 14 நாட்களுக்குள்ள பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தல் வேண்டும். பாராளுமன்ற அமர்வு இடம்பெறாவிட்டால் அடுத்த அமர்வு ஆரம்பிக்கப்பட்டு 14 நாட்களுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்ப 2வது விடயம் என்னென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இலங்கை மத்திய வங்கியின் லாபம் அதிகரித்து இருக்கின்றது. அப்ப முழு தொகையும் மாற்றம் செய்யுமாறு அரசு இலங்கை மத்திய வங்கியை கோர முடியுமா? அப்ப அது எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அப்படி கோர முடியாது. அப்ப வெளிநாட்டு புழக்கத்தில் உள்ள நிதி சொத்துக்கள் மூலம் சம்பாதித்த லாபம் அதிகரித்தல், அப்படியான விடயங்களையும் நாங்கள் லாபம் ஏற்படுவதற்கான காரணங்களாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதால் ஏற்படுற வட்டி வருமானம், வெளிநாட்டு புழக்கத்தில் உள்ள நிதி சொத்துக்கள் மூலம் சம்பாதித்த லாப அதிகரிப்பு, அதுல ஒன்று வட்டி வருமானமாக இருக்கலாம், இல்லாவிட்டா பயன்படுத்தப்படாத லாப மீள் கணக்கீட்டு லாபமாக இருக்கலாம், இல்லாட்டா மீள் மதிப்பீடாக இருக்கலாம், சொத்துக்கள் விலைகள் கூடி குறைதல் மூலம் ஏற்படும் சம்பாத்தியங்கள். உதாரணமாக இப்ப டீலிங் ரூமுக்குள்ளால நாங்கள் செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்டினூடாக கிடைக்கின்ற வருமானங்கள், இல்லாட்டா அதால் ஏற்படுகின்ற லாபங்கள். மற்றது செலவுகள் குறைக்கப்படுவதாலும் எங்களோட லாபங்களை அதிகரிக்கலாம். அப்போ எங்களுக்கு விளங்குதும் 2 என்னன்னு சொன்னா, ஒன்று எங்களோட வருமானத்தை கூட்டுவதன் மூலம் லாபத்தை அதிகரிக்கலாம், மற்றது எங்களோட செலவுகளை குறைப்பதன் மூலமும் லாபத்தை அதிகரித்து கொள்ளலாம். அப்ப வெளிநாட்டு புழக்கத்தில் உள்ள பணம் சார்ந்த பொறுப்புகளில் மொத்த செலவு, வட்டி செலவுகள் மற்றும் தேறிய அந்நிய செலவு, மீள்கணக்கு, நட்டம் என்பவற்றை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். கர்ம மாற்றும் செலவுகள் குறைதல், தனிப்பட்ட செலவுகளும் மொத்த திரட்டும். அப்ப அரசுக்கு லாபத்தை மாற்றும் பொழுது இலங்கை மத்திய வங்கி நிதி சட்டத்தின் லாப பங்கீடு ஏற்பாடுகளுக்கு ஏற்ப தனது கொள்கை, அப்ப நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, நிதி சட்டத்தின் லாப பங்கீடு ஏற்பாடுகள், அதற்கு ஏற்பதான் அந்த மத்திய வங்கி லாபத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது முழு காசையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அப்ப இதன்படி எல்லா நிதி ஆண்டுகளும் முடிவடைந்து 60 நாட்கள் கடப்பதற்கு முன்னர் நிதி ஏற்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து நாணய சபையினால் தேறிய லாபத்தை பகிர்ந்தளித்தல் வேண்டும். அப்ப வித்தின் 2 months அதை செய்யணும். அப்ப முதலில் இலங்கை மத்திய வங்கியின் எல்லா தேறிய லாபங்களையும் நிதி செம்மையாக்கல் கணக்கு முழுமையாக முடியும் வரை அதனை குறைக்க பயன்படுத்த வேண்டும். அப்ப பாருங்க என்ன செய்யணும், தேறிய லாபங்களையும் நிதி செம்மையாக்கல் கணக்கு, ஃபைனான்சியல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கிறது, அதை குறைக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த 3ஐயும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். முதலாவது ஃபைனான்சியல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்டை குறைப்பதற்காக பயன்படுத்துவது. 2வது நிதி செம்மையாக்கல் கணக்கினுள் அதனை முடிவுறுத்திய பின்னர் ஏதேனும் தேறிய லாபம் இருப்பின் அதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சு அதை 0 ஆக்கின பிறகு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஏதாவது லாபம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மேலதிக தொகையை மத்திய வங்கியின் மொத்த மூலதன கணக்கின் மீதி அந்த மொத்த சொத்துக்கள் மற்றும் தங்கம் மற்றும் வெளிநாட்டு புழக்கத்தில் உள்ள பணத்தில் 15% வரை கொண்டு செல்ல முடியும். அப்ப மொத்த மூலதன கணக்கின் மீதியில 15% மட்டும் கொண்டு செல்ல முடியும். அப்ப அதுக்கு பிறகு 3வதாக இதன் பின்னர் ஏதேனும் தேறிய லாபம் மீதியாக இருப்பின் நிதி அமைச்சருடன் கலந்துரையாடி மத்திய வங்கியுடன் அரசுக்குள்ள பொறுப்பினை முடிவுறுத்தும் வகையில் அரசின் திரண்ட நிதியத்துக்கு செலவு வைக்கலாம். அப்ப 3 விடயம், ஒன்று ஃபைனான்சியல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், 2வது கேபிட்டல் அக்கவுண்ட். இந்த 2க்கும் போட்ட பிறகு எங்கள்கிட்ட காசு மிச்சமாக இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு மாற்றலாம் என்றதுதான் அந்த கன்செப்ட்.
அப்ப மூன்றாவது பாருங்க, இலங்கை மத்திய வங்கியின் ஐந்தொகையில் அடிப்படையில் உள்நாட்டு நாணய கொள்கையின் நடைமுறைப்படுத்தலினால் உருவாக்கப்படும் குறிப்பிட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் யாவை? அப்ப பாருங்க, சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது சந்தையில் திரவத்தன்மை குறைவடையும் போது மீள் விற்பனை, உண்மையான கடன் வசதியின் கீழ் வங்கிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட கடன். அப்ப அது உங்களுக்கு தெரியும். பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள திரைசேரி உண்டியல் பத்திரங்கள். அப்ப அதுதான் ஐந்தொகையில உள்நாட்டு நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தலுக்குள்ள வார சொத்துக்கள். அப்ப நாங்கள் வச்சு கொண்டிருக்கிற திரைசேரி உண்டியல்கள் இல்லாட்டா புழக்கத்தில் உள்ள திரைசேரி உண்டியல்கள் சந்தையின் திரவத்தன்மை குறைவடையும் போது மீள் விற்பனைக்காக நாங்கள் வச்சிருக்கிற அனுமதிக்கப்பட்ட கடன்கள். அப்ப பொறுப்புகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது சந்தையில் நிலவும் மிகை திரவத்தன்மையை உறிஞ்சி எடுப்பதற்காக வங்கியினால் வைப்பிலிடப்பட்டுள்ள நிலையான வைப்பு வசதிகள். அப்ப எக்ஸஸாக காசு இருக்கும் பொழுது நாங்கள் அந்த காசை உறிஞ்சி எடுப்பதற்காக நாங்கள் வச்சிருக்கிற ஸ்டாண்டிங் ஃபிக்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டிஸ் என்று நாங்கள் சொல்றோம். அது சரியான வசதி வேர்டு இல்லை. ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வசதிகள் என்பது சந்தையில் மிகை திரவத்தன்மையை உறிஞ்சி எடுப்பதற்காக வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட மீள்கொள்வனவு கொடுக்கல் வாங்கல்கள். அப்ப ரீபர்ச்சஸ் அக்ரிமெண்ட்ஸ் அதுகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். என்னென்னா இப்ப மார்க்கெட்ல பகிரங்க சந்தை நடவடிக்கையினூடாக நாங்கள் மார்க்கெட்ல இருக்கிற எக்ஸஸ் மணியை உள்ளுக்கெடுக்கிற தொடர்பான விடயங்கள். அப்ப வங்கியினால் பணம் உருவாக்கப்படுவதை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட சட்ட ரீதியான பண கையிருப்புகள். அப்ப அது உங்களுக்கு தெரியும், SRR மாதிரியான பாலிசி ரேட்ஸ்களை தான் நாங்கள் சொல்றது. பாலிசி ரேட் இல்லை, SRR ஒரு சட்ட ரீதியான இது வைப்புகளை தான் அடுத்ததாக நாங்கள் பொறுப்பா நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப நான்காவதாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் லாபங்கள் மற்றும் நிதியியல் வலு என்பன மத்திய வங்கிகளுக்கு பொருத்தமான கோட்பாடுகள் மற்றும் தேவைப்பாடுகள் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? அப்ப நீங்க 2ஆம் தரம் படிக்கும் பொழுது நீங்கள் இதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அது என்னன்னு சொன்னா வட்டி வீதங்கள் மற்றும் செலாவணி வீதங்கள் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தி கொள்ளுதல். அப்ப வட்டி வீதங்கள் மற்றும் செலாவணி வீதங்கள் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தி மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷனுக்கு மத்திய வங்கிக்கு இருக்கிற அதிகாரத்தை சொல்லுவதுதான் லாபங்கள் மற்றும் நிதியியல் வலு என்பன மத்திய வங்கிகளுக்கு பொருத்தமான கோட்பாடு தேவைப்பாடுகள் என்று நினைக்கின்றீர்கள். அப்ப அந்த இதுக்காக எங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காக அந்த அதிகாரம் மத்திய வங்கிக்கு தேவைப்படுகின்றது. பெரும்பாலான நாடுகள் நிதி கட்டமைப்பின் மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒழுங்குபடுத்தினர்களாக செயற்படுவதுடன் நிதி கட்டமைப்பின் நிலைபெறுத்தன்மையை உறுதிப்படுத்தும் வங்கியாகவும் காணப்படுகின்றது. பைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை காட்டுற ஒரு விடயமாகவும் மத்திய வங்கி தொழிற்படுகின்றார். அப்ப உங்களுக்கு இது ரெண்டுமே தெரியும். அப்ப இதை பற்றி நாங்கள் பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை. ஆனால் லாபங்கள் மற்றும் நிதியியல் வலு என்பன மத்திய வங்கிகளுக்கு பொருத்தமான கோட்பாடுகள் மற்றும் தேவைப்பாடுகள் என நினைக்கின்றீர்களா என்பதற்கு நாங்கள் இதை சொல்ல வேண்டி இருக்கின்றது. இதன் பெறுபேறாக மத்திய வங்கி லாபத்தை சம்பாதிக்கும் நோக்குடன் வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது. அதான் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அதை என்னட்டு சொன்னா அது திருப்ப நான் சொல்றேன். நாங்கள் நாணய கொள்கையை அமுல்படுத்தும் நோக்கத்தோடு செயற்படுகின்றமே ஒழிய அதால வர செலவையோ லாப நோக்கத்தையோ அடிப்படையாக கொண்டு இல்லை. செலவையும் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதே சமயம் லாபம் இழைக்கணும் என்ற எண்ணமும் இருக்காது. அப்ப இதன்படி வட்டி வீதங்கள் மற்றும் செலாவணி வீதங்களை ஒழுங்குபடுத்தல் மற்றும் நிதி கட்டமைப்பினை மேற்பார்வை செய்தல் லாபம் ஈட்டுவதற்கு காரணமாக அமையாது. அப்ப அதை நாங்கள் வடிவா நோட் பண்ணி கொள்ளுவோம். என்றாலும் மத்திய வங்கியினால் மிகவும் திருப்திகரமான ஆக்கப்பூர்வமான மூலதன நிதியொன்றை பேணுவதற்கு போதுமான நிதி பலத்தை கொண்டிருக்கணும். அது யாரென்றாலும் ஒரு பெட்டி கடையை நாங்கள் வச்சிருக்கிறவன் கூட ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வச்சிருக்கணும் என்னன்னு சொன்னா அவன் தொடர்ந்து பிசினஸை செய்யும். அத மாதிரி ஒரு விடயம்தான் மத்திய வங்கியிலே ஒரு மூலதனம் இருக்கும், ஒரு சின்ன மூலதனமாக இருக்கும்.
மத்திய வங்கியின் மூலதனம் குறைந்த மட்டத்தில் இருப்பது நிதியியல் வலு பலவீனம் அடைவதற்கும் கொள்வனவுகள் நடைமுறைப்படுத்தும் போது அழுத்தங்கள் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமையும். அப்ப அதாலேயாவது ஒரு சின்ன இதை வச்சிருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. என்னத்தை? சின்ன மூலதனத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் 18 2வது கேள்வியில 4வது செக்ஷன். அப்ப மத்திய வங்கியின் நிதியியல் வலு பலவீனமாதல் விலையை ஸ்திரத்தன்மையில் வைத்திருக்கணும். இது தொடர்பான கொள்கை ரீதியான நோக்கத்தை அடைவதற்கு கடினமானதன் மூலம் அதன் விளைவாக கடும் பணவீக்க நிலைமை ஏற்படலாம். அப்ப நாங்கள் இதுல ஸ்ட்ராங்கா இல்லாட்டா கடும் பணவீக்க நிலைமை ஏற்படலாம். மத்திய வங்கியின் நிதியியல் வலு பலவீனமானால் இது அரசின் இறை கொள்கைன்றது அரசின் நிதி பிரதிநிதி ஒரு ஆள் இருக்கின்றார் மத்திய வங்கியில். அவர் யாருன்றது நீங்கள் தான் எனக்கு சொல்லுவோம். உரிய செலுத்தல் கட்டமைப்பு ஒன்றை பேணுவது தொடர்பான அதன் பொறுப்பு மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இப்படியான மத்திய வங்கியின் நிதியியல் வலு பலவீனமாகும் பொழுது அது அரசின் இறை கொள்கையிலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்ப மிகவும் சீரற்ற நிலைமையின் போது மத்திய வங்கியின் நிதியியல் வலு நிலைமை பலவீனமானால் மத்திய வங்கி வங்குரோத்து அடைவதற்கு காரணமாக அமையும். அப்ப நிதியியல் வலு எப்பொழுதுமே மத்திய வங்கி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். லாபம் உழைப்பது அதனது நோக்கம் அல்ல. அதே சமயம் செலவுகளையும் நாங்கள் பார்த்து கொள்ளுவது, ஒரு நாணய கொள்கையை அமல்படுத்தும் போது நாங்கள் செலவுகளையும் பார்ப்பதல்ல, பார்த்து பாராமல் செலவுகளை செய்வோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த ஒரு சின்ன மூலதனம் இருக்கணும். அது வீக்காகும் பொழுது நிதியியல் நிலைமை பலவீனமாவதற்கும் மத்திய வங்கி பேங்க்ரப்ட் ஆவதற்கும் ஒரு காரணம் அமைந்து விடும். யாராவது கேள்விகள் இருந்தா நீங்கள் குறுக்கே கேட்டுக்கொள்ளலாம், ஒரு தடையும் இல்லை. நாங்க 3வது கேள்விக்கு போவோம். அப்ப தற்போது இலங்கை மத்திய வங்கியானது 2020ஆம் ஆண்டளவில் ஒரு நெகிழ்ச்சியான பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பை நோக்கி நகரும் நோக்குடன் தனது நாணய கொள்கை ஒரு மேம்படுத்தப்பட்ட நாணய கொள்கை கட்டமைப்பிற்கமைய நடத்தி வருகின்றது. ஆகவே சட்டவாக்க மற்றும் நடைமுறை ஒழுங்குகள் தொடர்பில் பல்வேறுபட்ட திருத்தங்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் புத்தாக்கங்கள் மூலமாக நிறுவனமயமாக்கல் நடவடிக்கையில் இலங்கை மத்திய வங்கி ஈடுபட்டுள்ளது. நாணய கொள்கையின் பிரதான நோக்கத்தை எய்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் பதிலீட்டு நாணய கொள்கை கட்டமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் நெகிழ்ச்சியான பணவீக்க இலக்கிடலின் முக்கியத்துவம் என்ன? 2வது, 2017 இலங்கையில் நாணய மற்றும் செலாவணி மீத கொள்கையின் பரிணாமம் மற்றும் முன்னோக்கிய பாதையும் என்பது பற்றி சிரேஷ்ட பிரதி ஆளுநர் விரிவுரையில் கீழ்கண்டவாறு குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2009 ஜூலை முதல் 17 செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் ஆண்டுக்காண்டு விரிந்த பண வளர்ச்சி சராசரியாக 17.1% காணப்பட்டது. இதே காலப்பகுதியின் ஆண்டுக்காண்டு பணவீக்கம் சராசரியாக 5.2% காணப்பட்டது. முன்னர் கலந்துரையாடப்பட்ட ஃபிஷரின் நாணய அளவு கோட்பாட்டின் ஃபிஷர்ஸ் தியரி உங்களுக்கு தெரியும் அடிப்படையில் இந்த இரு இலக்கங்களுக்கு இடையும் உள்ள இடைவெளியை 11.9% இந்த காலப்பகுதிக்கான சராசரி உண்மையான பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்க வேண்டும். எனினும் இந்த காலப்பகுதியில் உண்மையான பொருளாதார வளர்ச்சி 6% சராசரி மட்டுமே. இந்த வாதத்தின் எதிர்ப்புறமாக முன்வைத்தால் விரிந்த பண வளர்ச்சிக்கும் உண்மை பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையிலான இடைவெளி 11.1% ஆகும். அளவு கோட்பாட்டின்படி இந்த காலப்பகுதியின் சராசரி பிரதிபலிக்க வேண்டும், ஆனால் இது நடைபெறவில்லை. இந்த காலப்பகுதியில் இலங்கை மத்திய வங்கியினால் பின்பற்றப்படும் இலங்கையின் நாணய கொள்கை கட்டமைப்புக்கும் ஒரு மத்திய வங்கியின் கரிசனைக்குரிய பேரண்ட பொருளாதார மாறிகளுக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய முக்கிய அவதானிப்புகள் யாவை? அடுத்தது நாணய கொள்கையின் நடைமுறைப்படுத்தலின் முதன்மை பணவீக்கம் மற்றும் மைய பணவீக்கம் ஆகிய இரண்டின் மீது மத்திய வங்கி கவனம் செலுத்துதல் வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? உங்கள் விடையை விளக்கவும். கொள்கை வட்டி வீத வீச்சின் உச்ச எல்லையை குறைத்து இலங்கை மத்திய வங்கி தனது நாணய கொள்கை நிலைப்பாட்டை 2018 ஏப்ரலில் மாற்றியது.
இந்த கொள்கை மாற்றத்திற்கான காரணம் மற்றும் இவ்வகையான நாணய கொள்கை நிலைப்பாட்டினால் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை ஆராயவும். அப்ப முதலாவதா நாங்கள் பார்ப்போம் நாணய கொள்கையின் பிரதான நோக்கத்தை இதற்காக மத்தியினால் மேற்கொள்ளப்படும் பதிலீட்டு நாணய கொள்கை கட்டப்போ ஒப்பிடுகை நெகிழ்ச்சியான பணவீக்க இலக்கடலில் முக்கியமான நன்மைகள் யாது? அப்ப நெகிழ்ச்சி தன்மையுடைய பணவீக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த இலக்கடல் கட்டமைப்பு என்பது ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய மற்றும் ஆக்கபூர்வமான நிதி கொள்கை ரீதியிலான ஒரு செயற்பாடு என்று சொல்லினோம். ஏன் நாங்க அது தொலைநோக்கு பார்வையா நாங்க சொல்றோம்னா முதலாவது எல்லாருக்கும் அது விளங்கும். மத்திய வங்கி என்ன செய்தன்றதை இலகுவாக விளங்கும். மற்றது ரிசல்ட்ஸ் ஓரியன்ட். ரிசல்ட்ஸ் ஓரியன்ட் நாங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் அதை நோக்கி போறோம். அப்ப இறுதியாக அந்த டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணும் பொழுது எங்களால லேசாக எங்களோட கொள்கையை நாங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருப்பது எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப இந்த 3 பிரதான தூண்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டதோர் கட்டமைப்பு தான் இது. நெகிழ்ச்சித்தன்மையுடைய பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பானது தொலைநோக்கு பார்வையுடைய மற்றும் ஆக்கபூர்வமான நிதி கொள்கை ரீதியிலான ஒரு செயற்பாடு. அப்ப மிகவும் பலம் வாய்ந்த அரசு நிதி ஒத்துழைப்பு, பயனுள்ள நிதி கொள்கைகளை கடைபிடித்தல், மிகவும் பலமான மத்திய வங்கியின் உத்தியபூர்வ அதிகாரம் மற்றும் நம்பகத்தன்மையாக கருதப்படுகின்றது. அப்ப இந்த உத்தேச பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின்படி மத்திய வங்கியினால பொருளாதாரத்தில் விலை ஒரு பிக்ஸ்டான விலையை பேணுவதை மக்கள் அவதானிக்க கூடியதா இருக்கும். இல்லாட்டா நாங்கள் மக்களுக்கு சொல்லி போட்டு செய்கிறோம். அதுதான் அங்க முக்கியம். பாதுகாத்துக் கொள்வதற்காக பணவீக்கத்தை ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள் வைத்துக் கொள்வதை இலக்காக கொண்டு செயற்படுகின்றது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். மத்திய வங்கி சந்தை மீதான நிதி கொள்கை கருவிகளை விசேடமாக வட்டி வீதங்கள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான சந்தை நிலைமைகள் பணவீக்கத்தை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் வைத்துக் கொள்வதை இலக்காக கொண்டு செயற்படுகின்றது. அப்ப அதுதான் நான் சொல்றேன். பணவீக்கத்தை நாங்க ஒரு குறிப்பிட்ட இலக்குக்குள்ள வச்சிருக்கிறோம். வச்சிருக்க வழி கிடைக்க வட்டி வீதங்கள் மற்றது எல்லா நடவடிக்கைகளும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கனமியை நோக்கி நகர்ற தன்மை காணப்படும். அப்ப மத்திய வங்கி சந்தை மீதான நிதி கொள்கை கருவிகளை விசேடமாக வட்டி வீதங்கள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான சந்தை நிலைமைகள் பணவீக்கத்தை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் வைத்துக் கொள்வதை இலக்காக கொண்டு செயற்படுகின்றது. ஒட்டுமொத்த நிதி விரிவாக்கம் மற்றும் வர்த்தக வங்கிகளின் தனியார் துறையின் கடன் வளங்களுக்கான நிதி கொள்கை நடத்தையின் வழிகாட்டுதலில் பிரதான எடுகோலி கூடி குறைதல்களாக இது கருதப்படும். அப்ப பணவீக்கத்தை இலக்கிடமே என்று சொன்னால் நாங்கள் நாணய கொள்கையை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியதுதான். அப்ப இதுவரை காலமும் இந்த பாலிசிக்கு முதல்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா நாணய கொள்கையை நாங்கள் சும்மா அமல்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் மனசுக்குள்ள வச்சிருப்போம் பணவீக்கத்தை இப்படி வச்சிருந்தா தான் நாடு ஸ்டேபிள் ஆகும், விலை மட்டம் உறுதியாகும், அந்த விலையிடலை நோக்கித்தான் நாங்கள் மனதுக்குள்ள வச்சு கொண்டு போறோம். இப்ப அதை சொல்லி போட்டு செய்யும். கொள்கை தயாரித்தல் மீதான பேரண்ட பொருளாதார கூடி குறைத்தல்களின் நிலைமையின் மீது தங்கியுள்ளது. இதன் போது பிரதானமாக பணவீக்கம் மற்றும் அதன் அதிகரிப்பு விவரமான பொருளாதார அளவீட்டு மாதிரிகள் என்பன ஏற்படும். ஏற்றுமதி போட்டி நிலைமைக்கான நெகிழ்வுத்தன்மையுடைய செலாவணி கொள்கை கட்டமைப்பின் பிரதான அங்கமாக இது ஏற்றுமதி போட்டி நிலைமைகள். அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். வேற நாடுகளோட நாங்கள் போட்டி போட்டுதான் இப்ப ஏற்றுமதி செய்ய வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக தேயிலை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை மட்டும்தான் தேயிலையில மிகவும் பிரபல்யமான ஏற்றுமதி நாடாக இருந்தது. ஆனால் இப்ப இந்தியா, கென்யா போன்ற நாடுகள் இலங்கையை முந்தி கொண்டு போயிட்டு. அப்ப நாங்கள் அப்படியான போட்டி நிலவிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடப்பதற்கு இந்த FIT என்று சொல்லப்படுகின்ற பிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்றது பிரதான அங்கமாக கருதப்படுகின்றது.
அப்ப இரண்டாவது நாங்கள் இப்ப பார்த்த நாங்கள் அப்ப இக்கால பகுதியில் இலங்கை மத்திய வங்கியினால் பின்பற்றப்படும் இலங்கையின் நாணய கொள்கை கட்டமைப்புக்கும் ஒரு மத்திய வங்கியின் கரிசனைக்குரிய பேரண்ட பொருளாதார மாறிகளுக்கு இடையான தொடர்பு பற்றிய முக்கிய அவதானிப்புகள் யாவை? சம்பிரதாயமா உதாரணமா நிதியளவு கோட்பாட்டுக்கு அமைய சம்பிரதாய நிதி வளங்களின் வளர்ச்சி மற்றும் உண்மையான அதிகரிப்பு மற்றும் பணவீக்கம் என்பவற்றுக்கு இடையில் பலமான ஆக்கப்பூர்வமான தொடர்புகள் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் பணத்தின் வளர்ச்சிக்கு எதிரீடாக பொருளாதாரத்தின் உண்மையான வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் என்பவற்றை இந்த காலத்தில் தெளிவாக காணலாம். அப்ப உண்மையா நான் இதுல ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், இப்ப போன வருடத்துல அதுக்கு முந்தின வருடத்துடன் ஒப்பிடும் பொழுது 3% பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு உள்ளது என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால், அந்த 3%க்கும் பண ரீதியான ஒரு தொகை ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக 50 பில்லியன் இலங்கை ரூபாவால பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து இருக்கின்றது என்று நாங்கள் அதுதான் 3% இருக்கு. அப்படியான நேரத்தில் அந்த 50 பில்லியன் ரூபாவை தான் கூடுதலாக பணத்தை நிரம்பல்ல கூட்டலாம். அப்படி கூட்டும் பொழுதுதான் பணவீக்கம் என்பது ஏற்படாமல் இருக்கும். அப்ப இங்க பாருங்க, இதுல சொல்லினோம் என்றால் எங்களோட பண நிரம்பல் அதிகரிப்பு இப்ப சொல்லுவோம் 50 பில்லியன் ரூபாய் தான் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னா அடுத்த வருடம் நாங்கள் 50 பில்லியன் ரூபாவை தான் பண நிரம்பல் அதிகரிக்கலாம். ஆனா நாங்க 100 பில்லியன் ரூபாவை பண நிரம்பலுக்குள்ள அதிகரிச்சிட்டோம் என்றால் அந்த 50 பில்லியன் ரூபாய் சரியான பண நிரம்பல் அதிகரிப்பாகவும் மிச்சம் 50 பில்லியன் ரூபாய் பண வீக்கத்துக்கு வழிவகுக்கின்ற ஒரு பண நிரம்பல் அதிகரிப்பாகவும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப விலை நிலைபேறு தன்மை என்பது ஸ்டேபிள்னஸ் தான் நான் சொல்லினோம். விலை நிலைபேறு தன்மையின் நோக்கம் மற்றும் பேரளவிலான பண வளர்ச்சியை நிறுத்தல் என்பவற்றுக்கிடையில் மிகவும் பலமான நம்பகத்தன்மையுடைய தொடர்பு இருப்பது இதன் மூலம் சுட்டிக்காட்டப்படுவதுடன் அது நிதி கூட்டுத்தொகை இலக்கமிடல் கட்டமைப்பின் வெற்றிக்கு தேவைப்படுகின்றது. அது நீண்ட காலமாக பலவீனமாக உள்ளது. இந்த கோட்பாடு இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதல்ல, நீண்ட கால பொருளாதாரங்கள் பலவற்றை அவதானிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாடுகள் இந்த புதிய நிதி கட்டமைப்பினை பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி இலங்கை நிதி இலக்கிடல் கட்டமைப்பில் இருந்து பிரிந்து நேரடியாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிகழ்வுத்தன்மை கொண்ட பணவீக்க இலக்கமிடல் கட்டமைப்பு ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப இதன் மூலமாக ஏன் நாங்கள் பிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுக்கு போறோம் என்பதை சொல்லப்படுகின்றது. அப்ப நாணய கொள்கையின் நடைமுறைப்படுத்தல் முதன்மை பணவீக்கம் மற்றும் மைய பணவீக்கம் ஆகிய இரண்டின் மீதும் மத்திய வங்கி கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? உங்கள் விடையை விளக்கவும். அப்ப மேலோட்டமாக பணவீக்கத்தை பயன்படுத்தும் அடிப்படை நோக்கம் எங்களுக்கு வடிவாக தெரியும். பெரும்பாலும் விரிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பணவீக்க இலக்குகள் என்றது எங்களுக்கு தெரியும். மேலோட்டமாக பணவீக்க வீதங்களை பயன்படுத்துவது தொடர்பான பொறுப்பு கூறல் மக்கள் புரிந்துணர்வு மற்றும் நிதி கொள்கை கட்டமைப்பினை ஏற்றுக்கொள்ள காரணமாக அமைகின்றது. எவ்வாறெனினும் மேலோட்ட பணவீக்க வீத எல்லையை மாற்றங்கள், அதாவது பொது பணவீக்கத்தின் பொதுவான வளர்ச்சியை பிரதிபலிக்காது என்பதுடன் இதனால் இது பொது விலை மட்டத்தின் முறையாகவும் அமையலாம். அப்ப நிதி கொள்கையின் மூலம் நீண்ட காலத்துக்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்த போதிலும் அதற்கு உணவு, எரிசக்தி போன்றவற்றின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள், உணவு எரிசக்தி என்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, கட்டுப்படுத்தும் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். அடிப்படை பணவீக்கமானது கேள்விக்குரிய விலை மாற்றங்கள் இல்லாமல் உணவு, எரிசக்தி போன்றவற்றின் விலை மாற்றங்களை கருத்தில் கொள்வது கொள்கை நோக்கங்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அப்ப பணவீக்கம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? இலங்கையை பொறுத்த மட்டும் உணவு மற்றும் எரிபொருட்களோட விலையேற்றம்.
அப்ப அடிப்படை பணவீக்கமானது திரண்ட கிராக்கி காரணமாக அடிப்படை கொள்ளும் விலை அழுத்தங்களாக இருக்கும். அடிப்படையில் நாங்கள் கொள்ளும் விலை அழுத்தங்களாக இருக்கும். அதாவது பொருளாதார கேள்வி அழுத்தங்களை அளவிடுவதாக இருக்கும். அடிப்படை பணவீக்கமானது திரண்ட கிராக்கி காரணமாக அடிப்படை கொள்ளும் விலை அழுத்தங்களும் அதாவது பொருளாதார கேள்வி அழுத்தங்களை அளவிடுவதாக இருக்கும். மேலோட்ட பணவீக்கம் பணவீக்கத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால மேம்பாட்டுக்காக சிறந்த எடுகோள்களாக இருக்கும். மேலோட்ட பணவீக்கம் என்பது பணவீக்கத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால மேம்பாட்டு சிறந்த எடுகோள்களாக இருக்கும். அடிப்படை பணவீக்கமானது நிதி கொள்கை மீது சாத்தியமான தன்மையை கொண்ட ஒரு இலக்காக இருக்கும். அதாவது நிலைமாறு விலை எதிர்வுகளை கணக்கெடுக்காமல் விடுகின்றது. அதாவது இந்த பிரைஸ் ஷாக்ஸை நாங்கள் கவனத்தில் எடுக்காம விடுவதுதான் அந்த அடிப்படை பணவீக்கம் என்று சொல்லப்படுகின்ற முதன்மை பணவீக்கத்தின் விடயமாக இருக்கின்றது. அடிப்படை பணவீக்க தொடர்பாடல் வெளிப்படைத்தன்மையின் மேம்பாட்டுக்காக எவ்வாறு உதவுகின்றது என்றால் அது மக்கள் புரிந்துணர்வினை வளர்ச்சி பெற செய்யும் பணவீக்கத்துடன் நின்று விடாமல் நடைபெறும் மாற்றங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதாக அமைகின்றது. அப்ப முதன்மை பணவீக்கம் என்பது என்ன? கிட்டத்தட்ட ஓவரால் பணவீக்கம் என்று நாங்கள் சொல்லலாம். மைய பணவீக்கம் என்பது என்ன? இந்த முக்கியமாக பிளக்சுவேஷன்ஸை கொடுக்கின்றது இந்த உணவு எரிபொருள் மாதிரியான பணவீக்கங்களை எடுத்து அந்த இதை எடுத்து போட்டு பார்க்கறது தான் மைய பணவீக்கமாக கருதப்படும். அப்ப அதைத்தான் இதுல அடிப்படை பணவீக்கம் என்றும் மற்றத அவர்கள் என்னென்று மாற்றல்கள் பணவீக்கம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அடுத்ததாக கொள்கை வட்டி வீத வீச்சின் உச்ச எல்லையை குறைத்து இலங்கை மத்திய வங்கி தனது நாணய கொள்கை நிலைப்பாட்டை 2018 ஏப்ரலில் மாற்றியது. இந்த கொள்கை மாற்றத்திற்கான காரணம் மற்றும் இவ்வகையான நாணய கொள்கை நிலைப்பாட்டால் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை ஆராயும். அப்ப இதுல ரெண்டு விடயமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மத்திய வங்கியின் வட்டி வீதம் ஆகக்கூடிய வரையறையை 25 அலகுகளாக வீழ்ச்சியுற செய்ததுதான் பின்வரும் விடயங்களாக அமைகின்றது. கொள்கை வட்டி வீதத்தை 25 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைச்சது 2018 ஏப்ரல். அப்ப மேலோட்ட பணவீக்கத்தின் சிறந்த அபிவிருத்தியையும் சாதகமான பணவீக்க எதிர்பார்ப்புகளும் அதற்கு காரணமாக அமைகின்றது. அடுத்தது அடிப்படை பணவீக்கம் ஒரு கீழ்மட்டத்தில் இருந்தது. அடிப்படை பணவீக்கம் என்றது முதன்மை பணவீக்கம் நல்லா குறைஞ்சி இருந்ததுதான் அவையில் அந்த பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைச்சதுக்கு ஒரு காரணம். பணவீக்க எதிர்பார்ப்புகள் சிறந்தவாறு ஸ்தாபிக்கப்பட்டிருத்தல், உண்மையான தேசிய உற்பத்தியை எதிர்பார்த்த மட்டத்தையும் விட குறைந்த மட்டத்தில் இருத்தலும், நிலையான மற்றும் மூல உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி மேலும் விரிவடைதலும் இதற்கு காரணமாக அமைந்தது. அப்ப நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்காம சுருக்கமாக நீங்கள் எழுத விளங்கி கொள்ளுங்க என்று சொன்னால், கொள்கை வட்டி வீதங்கள குறைப்பு பண நிரம்பலை அதிகரிக்க செய்யும். பண நிரம்பலை அதிகரிக்க செய்யும் பொழுது அது என்ன செய்யும்? பணவீக்கத்தை அதிகரிக்க செய்யும். பணவீக்கத்தை அதிகரிக்க செய்வது மட்டுமல்ல, சில தொழில் முயற்சிகளை கடன் வங்கிகள்ல கடன் பெறுதல் மூலமாக தொழில் முயற்சிகளோட முதலீடுகளை கூட்ட செய்வதும் எதிர்காலத்தில், அதாவது அடுத்த 2-3 வருடங்களில் அந்த முயற்சிகளை வளர்ச்சியடைய செய்து பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்காக காணப்படுறதுதான் உண்மையாவே கொள்கை வட்டி வீதங்கள குறைப்பு. அப்ப நான் திருப்பி சொல்லி இருக்கிறேன், 2019 ஏப்ரலுக்கு பிறகு இலங்கையில அந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை தான் நடந்திருக்கின்றது. அது 2021 ஆகஸ்ட்ல தான் பிறகும் கூட்டப்பட்டது. இப்ப இந்த கேள்வி இப்படித்தான் உங்கள்கிட்ட வரும். 2020 2019 என்ன நடந்தது, 2021 என்ன நடந்ததுன்ற மாதிரியான கேள்வியா தான் வரும்.
அப்ப நீங்கள் இந்த கன்செப்டை விளங்கிக் கொள்ளுங்க. கொள்கை வட்டி வீதம் குறைக்கப்படும் பொழுது பணவீக்கம் பண நிரம்பல் அதிகரிக்கப்படும். அதன் மூலமாக ஒரு ஒரு அந்த குறைக்கப்படும் வீதத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பணவீக்கம் அதிகரிப்பும் ஏற்படும். அப்ப இங்க இதுல சொல்லப்படுகின்ற காரணிகள் இந்த வட்டி வீதத்தை குறைச்சதால ஏன் குறைச்சம், அது எப்படிப்பட்ட நிலைமையில அந்த நாடு இருந்தது, அதாலதான் குறைச்சம் என்று நியாயப்படுத்துற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப இங்க பணவீக்கம் ஆகலும் குறைவாக இருந்திருக்கு, அதாலதான் கூட்டி இருக்கிறது அவையில் அதுல சொல்லினோம். அந்த கான்செப்டை நீங்க விளங்கி கொண்டா சரி. அப்ப இந்த ஆன்லைனில் நிற்பவர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம். அந்த உங்களை பார்த்தோன்னா எனக்கு அந்த ஞாபகம் வருது, அந்த திவாகரன் கேட்ட கேள்வி இதுதானே ஒரு நான் சரியாக நான் சொல்லுறேன் சரியான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப திவாகரன் சொல்லுகின்றார் என்னன்னு சொன்னால், இப்ப வெளிநாட்டு கையிருப்பு, வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு இலங்கையில இருக்குதுன்னு உதாரணத்துக்கு சொன்னா, மத்திய வங்கி சொல்லுகின்றது எங்கட வெளிநாட்டு கையிருப்பு இவ்வளவுதான் இருக்கின்றது என்று. அந்த வெளிநாட்டு கையிருப்புக்குள்ள வணிக வங்கிகள் கையாளுகின்ற ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான அந்நிய செலாவணி மற்றும் ஒர்க்கர்ஸ் ரிமிட்டன்ஸ், வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒர்க்கர்ஸ் ரிமிட்டன்ஸுகள் அவையெல்லாம் உள்ளடக்கப்படாது. அதுதானே கேள்வி திவாகரன்? சார், கமர்ஷியல் பேங்க்ஸுக்குள்ள வர்றது உள்ளடக்கப்படாதாங்கிறது. கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வாரது உள்ளடக்கப்படுவது இல்லை. உண்மையா நான் அதை செக் பண்ணினேன். அது உண்மையா என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு வணிக வங்கிகளும் தங்களுக்கு சொந்தமான ட்ரெஷரி வச்சிருக்கு. ட்ரெஷரி என்று சொல்லும் பொழுது அது உள்நாட்டு கரன்சி மட்டும் இல்லை, வெளிநாட்டு கரன்சியும் தான். அப்ப இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் ஹேண்டில் பண்ணும். இப்ப இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேனோ தெரியாது, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இந்த பெட்ரோலிய இறக்குமதிக்கான பில்லுகள் மாசத்துக்கு ஒருக்காவோ இல்லாட்டா 2 கிழமைக்கு ஒருக்காவோ வரும் பொழுது அந்த உள்நாட்டில இருக்கின்ற அந்த ஃபாரின் கரன்சி மார்க்கெட்ல பெரிய லிக்விடிட்டி தட்டுப்பாடு ஒன்று ஏற்படும். அது பெரும்பாலும் அரச வங்கிகளுக்கு உள்ளாகத்தான் அந்த பெட்ரோலியம் கார்பரேஷன் அந்த எல்சியை ஓபன் பண்ணும். அந்த நேரத்துல அரச வங்கிகள்கிட்டையும் அந்த காசு இருக்காது. அதே சமயம் அந்த உள்நாட்டு திருவண்ணிலேயே போடுற அந்த உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தைக்குள்ள லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட ஸ்டேட் பேங்க் காசை வேண்டி ஃபாரின் கரன்சி வேண்டி பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். அது நாங்கள் அனுபவ ரீதியாக கண்டிருக்கின்றோம். அப்ப இப்ப நான் செக் பண்ணினதன்படி ஏற்றுமதி காசுகள் எல்லாம் வர்த்தக வங்கிகள்கிட்ட தான் வரும், இறக்குமதி காசுகள் எல்லாம் வர்த்தக வங்கிகளுக்குள்ளான் போகும். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் ரெமிட்டன்ஸ், டூரிஸ்ட் மணி, அது இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க்ஸுக்குள்ள தான் வரும். அப்ப சென்ட்ரல் பேங்குக்குள்ள வாரது என்னன்னு சொன்னா அரசாங்கத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் மட்டும்தான். இந்த ஐஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் சவரிங் பாண்ட்ஸ் இஷ்யூ, அதன் மூலமாக வெளிநாட்டில இருந்து பெறப்படுகின்ற டொனேஷன்ஸ் இல்லாட்ட ஏதாவது லோன்ஸுகள், அரசாங்கம் பெறுகின்ற லோன், அதுகள் எல்லாம் சென்ட்ரல் பேங்க்குள்ள வரும், பெரிய அளவில் வரும். அப்ப இங்க சொல்லப்படுகின்ற இப்ப இன்றைக்கு $2.5 பில்லியன் தான் சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அது சென்ட்ரல் பேங்கின் பேலன்ஸ். ஆனால் அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய இருப்பை கூட்ட வேண்டிய நிலை வரும் பொழுது அது அந்த லோக்கல் மார்க்கெட்ல போய் உள்ளூர் காசு ஸ்ரீலங்கன் ரூபியை கொடுத்து டாலரை வேண்டும். ஆனால் இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ள காசு இல்லை, வேண்டதுக்கு காசு இல்லை. அப்ப வேண்டதுக்கு காசு இல்லையா அதிന്റെ ரிசர்வ் வளமையான ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னா லிக்விடிட்டி கூடுதலாக இருக்கும் பொழுது சென்ட்ரல் பேங்க் கொஞ்சம் ஓரளவு குறைந்த விலையில அதில் வேண்டி தன் ரிசர்வை பாதுகாத்துக் கொள்ளும். லிக்விடிட்டி குறைவாக இருக்கும் பொழுது கொண்டு வந்து அதை வித்து அந்த மார்க்கெட்டின் லிக்விடிட்டியை வச்சுக்கொள்ளும். அப்ப இப்ப இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்மையிலேயே மத்திய வங்கியால் அமல்படுத்துவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மறைமுகமாக தனது வருமானத்தை அதிகரிப்பதற்கு அந்த லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்குள்ள, ஃபாரின் கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள லிக்விடிட்டி இல்லாதபடியாத்தான் அப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அந்த லிக்விடிட்டி ஏற்படுத்தி அதன் மூலமாக பேங்க் வேண்ட விரும்புது.
ஒரு கட்டத்துல கமர்ஷியல் பேங்க் ஒரு எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் உண்ட பேப்பர்ல பார்த்தேன் சொல்லி இருந்தார்கள் என்னன்னு சொன்னால் இப்படி நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சென்ட்ரல் பேங்க் மார்க்கெட்ல இருந்து காசை வாங்குது. ஆனா கமர்ஷியல் பேங்க்ஸும் நாங்களும் வேண்டி இருக்கிறோம், பரோ பண்ணி இருக்கிறோம் வெளிநாட்டில இருந்து லோனுகள். அப்ப நாங்களும் அந்த லோனுகளை கட்ட வேண்டி இருக்கும். அதுகளுக்குரிய காசு கூட எங்களோட கைவசம் இல்லாம போகுதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. நான் ஒரு கனகாலத்துக்கு 6 மாதத்துக்கு முதல் அப்படி பார்த்தேன். அப்ப இதுதான் அந்த நிலை. கொமர்ஷியல் பேங்க்ஸுக்கு தான் அது வரும். அதை மறைமுகமாக மார்க்கெட்ல காசு கொடுத்து சென்ட்ரல் பேங்க் வேண்டும். ஆனால் பாதுகாப்பு சென்ட்ரல் பேங்க்ல தானே இருக்கும். உதாரணத்துக்கு சென்ட்ரல் பேங்க் $5 பில்லியன் வச்சிருக்குது என்று சொன்னால் அது வந்து இறக்குமதிகளுக்கும் பாதுகாப்பு தானே. ஏன்னா இறக்குமதிகளுக்கு தேவைப்படும் பொழுது அந்த லோக்கல் மார்க்கெட்ல கொண்டு வந்து அதை வித்து விட்டுரும். வித்தா டாலர்கள் லோக்கல் மார்க்கெட்ல இருக்கும். அப்ப கமர்ஷியல் பேங்க் அதை வேண்டி இறக்குமதியை செய்யலாம். அப்ப இப்போ வந்து 2.5 பில்லியனாக அது குறைந்திருக்கின்றதுக்கு காரணம் வந்து இங்க லோக்கல் மார்க்கெட்லயும் பெருசா இல்ல லிக்விடிட்டி என்றதான் நான் என்ன வேணுமென்னா ஒரு 0.5 பில்லியன் இல்ல $1 பில்லியன் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கலாம். அதுக்கும் கட்டுப்பாட்டை சென்ட்ரல் பேங்க் விதிச்சிருக்கின்றதுதான் அதன் உண்மையான தாற்பயம். அப்ப இது தொடர்பா ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லாட்டா விளங்கிச்சுதா? ஓகே சார். ஆனா அந்த கிட்டடியில பேங்க்ஸ் கொஞ்சம் ரெமிட்டன்ஸ் பேங்க் த்ரூ அனுப்புறாங்களா இருந்தா $1க்கு $2 படி பேங்க் வந்து ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரெமிட்டன்ஸை கூட்டுறதுக்காக. அப்ப அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர்றது சார் எந்த பேங்க்கும் எங்கட டாலர் ரிசர்வை கூட்டுறதுக்காக தானே. அப்படி பார்த்தா அது நாட்டு டாலர் கூட்டுற மாதிரி இருக்காதா? இல்லாட்டி எங்கிட்ட இருந்து சென்ட்ரல் பேங்க் வாங்குறது அர்த்தம் என்னன்னு சொன்னா இப்ப ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒன்று வந்து விட்டது. சரி, அப்ப இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இப்ப சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணி இருக்கின்றது என்னன்னு சொன்னா $2 கூட கொடுத்து எடுங்கோண்டு என்னன்னு சொன்னா அட்ராக்ட் பண்றதுக்காக. அப்ப இப்ப $2 கூட கொடுத்து கமர்ஷியல் பேங்க் தான் $2 கூட கொடுத்து அந்த டாலர்களை வேண்ட போகுது. ஆனா இப்ப $2 கூட கொடுத்து அந்த டாலர்களை வேண்டதுக்கு என்ன அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து நட்டமடையாது. இப்ப சொல்லுவோம் $203 டாலர் பேங்க்ல இருக்குன்னு சொன்னா இப்படியான ஒர்க்கர்ஸ் ரெமிட்டன்ஸை $205 கொடுத்து வேண்டுங்கன்னு சொல்லி போட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இல்ல இம்போர்ட்டர்ஸுக்கு அந்த டாலரை விற்க நீங்க $203 படியோ $204 படிக்கோ விற்க போறது இல்லை. அந்த டாலரை $207 $208 தான் நீங்க விற்பீங்க. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்குக்கு லோக்கல் மணி மார்க்கெட்ல நீங்க அந்த காசை விற்கையும் நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு தான் விற்க போறீங்க. அதால நீங்க நட்டப்படையில. ஆனா சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்றதுன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு என்கரேஜ் பண்ணது இந்த லோக்கல் மணி மார்க்கெட் லோக்கல் ஃபாரின் கரன்சி மார்க்கெட் லிக்விடிட்டியை அதிகரிக்குது. இப்ப 65ஆம் ஆண்டுல நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், முந்தியும் சொல்லி இருக்கின்றேன், ஃபீக்ஸ் திட்டம் ஒன்று வந்தது. FEECS என்ற ஒரு திட்டம். அது இரட்டை அந்நிய செலாவணி ரேட் உள்ள சிஸ்டம் உண்டு. அந்த நேரத்துல நிலையான நாணய கொள்கை ஒன்று இருந்தது. அதாவது $1 வந்து $2, $1 வந்து $3 இருந்தது. அப்ப அந்த நேரம் இப்படியான ஃபாரின் கரன்சி கிரைசிஸ் ஒன்று வரும் பொழுது அரசாங்கம் என்ன செய்யுது என்று சொன்னா இந்த ட்ரெடிஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆக்களை வந்து ஒரு ரேட்டுக்கு எடுக்கும். உதாரணமா $4 சொன்னா ட்ரெடிஷனல் எக்ஸ்போர்ட் டீ, ரப்பர் அதுகள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற ஆக்களோட இது வந்து $4 வரும். இந்த நான் ட்ரெடிஷனல் எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்கும் நோக்கோட அது வந்து இதே மாதிரி ஒரு $2 கூட கொடுத்து இல்லாட்டா $1 கூட கொடுத்து ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னது. அப்ப அதன் மூலமாக இலங்கையில இருந்த நான் ட்ரெடிஷனல் எக்ஸ்போர்ட் வந்து என்கரேஜ் பண்றதுதான் அதன் நோக்கமாக இருந்தது. அப்புறம் அது வந்து நான் நினைக்கின்றேன் அது எப்போ எடுபட்டுன்னு எனக்கு தெரியும். 65ஆம் ஆண்டு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஏர்லி 70s அது இல்லாம போயிட்டது. இல்லாட்டா 77ஆம் ஆண்டு அது இல்லாமலே போயிட்டது. அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இது. என்கரேஜ் பண்ணும் நோக்கோட ஒர்க்கர்ஸ் ரெமிட்டன்ஸ் என்ன செய்யணும், கொண்டு போய் பிளக்ல கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன். இல்லாட்டா இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பியூரோ அதுகள்கிட்ட கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன். மணி எக்ஸ்சேஞ்ச் பியூரோ அவைகள்கிட்ட கொண்டு போய் காசை மாற்றும் பொழுது அது வந்து இந்த லோக்கல் லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்குள்ள அது வராது.
அவையில்ட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ற காசுகள் வந்து லோக்கல் லிக்விடிட்டி ஃபாரின் கரன்சி மார்க்கெட்டுக்கு வராது. அப்ப அங்க இருந்து சென்ட்ரல் பேங்கால பர்ச்சேஸ் பண்ண இயலாது. அப்ப அதை டிஸ்கரேஜ் பண்ண ஓரளவு டிஸ்கரேஜ் பண்ண நோக்கோடு தான் இது அமுல்படுத்தினது. இல்லாட்டா இப்படியான அறிவுரைகள் இல்லாட்டா சஜஷன்ஸுகளை சென்ட்ரல் பேங்க் அடிக்கடி கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு செய்து கொண்டு வரும். அதுல ஒன்று நாங்கள் இப்ப பார்த்த நாங்கள் இந்த வணிக வங்கிகளுக்கு கொடுக்கின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் அட்வைஸ் அதுதான் முக்கிய நோக்கம். அதால வந்து ஃபாரின் கரன்சி வரும். ஆனா அந்த அப்படி கூட கொடுத்து போன்ற ஃபாரின் கரன்சியால அந்த பேங்க்ஸ்கள் நட்டம் அடைய போவதில்லை. ஏண்டா அவையில் விற்க அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் மார்ஜினை வச்சுதான் நாங்கால விற்பினம் என்பதுதான் உண்மை. சரிதானே? ஓகே சார். அடுத்தது நாங்க 4வது கேள்வியை நாங்க பார்ப்போம். நாணய விதி சட்டத்திற்கு இணங்க இச்சட்டத்தால் விதிக்கப்பட்டவாறு இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள்கள் மற்றும் தொழிற்பாடுகளை பூர்த்தி செய்யும் நோக்குடன் மற்றது நான் உங்களுக்கு இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், தயவு செய்து இயலுமான மட்டும் இந்த மானிட்டரி லா நான் தேடி பார்த்தேன். தமிழ்ல நாணய விதி சட்டம் இல்லை தமிழ்ல. அதால எனக்கு எடுத்து இவியல்ட்டையும் கேட்டு பார்த்தேன் இல்லை. நான் இன்னொருக்கா அதை ட்ரை பண்றேன். அதே சமயம் நீங்கள் வேற எங்கேயாவது இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஒருக்கா அதை இருந்தால் அதை எனக்கு மேல்மட்டால் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற மானிட்டர் லாவையாவது ஒருக்கா நீங்கள் சும்மா பார்த்து கொள்ளுங்க. அப்ப அதன் மூலமாக நீங்கள் இதை கிளியர் பண்ணி கொள்ளலாம் இப்படியான கேள்விகளை. நாணய விதி சட்டத்திற்கு இணங்க இச்சட்டத்தால் விதிக்கப்பட்டவாறு இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள்கள் மற்றும் தொழிற்பாடுகளை பூர்த்தி செய்யும் நோக்குடன் இலங்கை மத்திய வங்கி பல்வேறுபட்ட நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. நாணய விதி சட்டத்திற்கு அமைய இலங்கை மத்திய வங்கியின் பின்வரும் நடவடிக்கைகளினால் எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் யாவை? நவீன மத்திய வங்கிகளின் குறிக்கோள்கள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பில் இந்த நடவடிக்கைகளின் உகந்த பொருத்தப்பாட்டை ஆராயவும். அப்ப 83ஆம் பிரிவு என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், வர்த்தக கொடுகடன், உற்பத்தி கொடுகடன் மற்றும் முற்பணங்களின் அடிப்படையிலான கொடுகடன் நடவடிக்கைகள் தொடர்பில் வர்த்தக வங்கிகள் மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியுடன் மத்திய வங்கி சாதாரண கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளலாம். 89ஆம் பிரிவு என்ன சொல்லுது என்று சொன்னா, 6 மாதங்களை மிஞ்சாத ஒரு காலப்பகுதிக்குள் மீள் செலுத்தப்படும் என்ற வகையில் மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு நேரடியான தற்காலிக முற்பணங்களை வழங்கலாம் என்பதுடன் இவை வழங்கப்படும் நிதியாண்டு நிலுவையில் உள்ள இவ்வகையான முற்பணங்களின் மொத்த தொகை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த நிதியாண்டிற்கான அரச மதிப்பிடப்பட்ட அரசரையின் 10% மிஞ்ச முடியாது. அப்ப 29ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு பரீட்சை காலப்பகுதியிலும் ஒரு முறையாக இலங்கையின் ஒவ்வொரு வர்த்தக வங்கியின் புத்தகங்கள் மற்றும் கணக்குகளை வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் பணிப்பாளர் கூர்ந்தாராயலாம். இல்லாவிடில் அவரது திணைக்களத்தில் ஒரு பரீட்சையாளரை கூர்ந்தாராய ஆணையிடலாம் என்பதுடன் ஆளுநர் தேவையென கருதும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வங்கியின் தொடர்பில் மேலும் பரீட்சைகளை மேற்கொள்ளலாம். இலங்கை நாணயத்தை வாங்குவதற்காக தனித்த உரிமம் மற்றும் அதிகாரத்தை மத்திய வங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப இதை நீங்கள் இலகுவாக நீங்கள் இதை ஆன்சர் பண்ணி கொள்ளலாம். அப்ப நாங்கள் ஆன்சரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலாவது கேள்விக்கு இதை நாங்கள் பார்த்தோம்னா, வர்த்தக கடன்களை வழங்குதல். அப்ப இறக்குமதி ஏற்றுமதி விற்பனைக்குள்ள பொருட்கள் மற்றும் உற்பத்திகளை உற்பத்தி விலையில் கொள்வனை செய்தல் அல்லது விற்பனை செய்தல், அவற்றை இலங்கைக்குள் ஏற்றி செல்லல். அதாவது இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான எல்லா விடயங்களையும் உற்பத்தி விலையில கொள்வனவு செய்வதுதான் அதன் முக்கிய நோக்கம். அதே சமயம் அதை விற்பனை செய்தல். 2வது, நிலையான அல்லது பண்டங்கள் அல்லது உற்பத்திகளை களஞ்சியப்படுத்தி உரியவாறு காப்புறுதி மற்றும் பாதுகாப்பான நாணய சபையினால் அனுமதிக்கப்பட்ட இணைந்த குதங்களில் அல்லது வேறு இடங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்ட 100க்கும் குறைவான அளவில் பற்றுச்சீட்டுகளை, மீள்பற்று உறுதிப்பத்திரங்கள் மற்றும் வேறு கடன் கருவிகளை கழிவு வழங்குதல், கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல். இது வங்கிகளுக்கு இடையிலான என்ன மாதிரியான கடன் இதுகளை செய்து கொள்ளலாம் என்ற விடயத்தை
சாதாரண கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்றதா தான் இது இருக்கின்றது. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் இது முதலும் ஒரு செக்ஷன்ல பார்த்துட்டோம், அதால நான் அதை டீப்பா பார்க்க விரும்பல. அந்த 10% மிஞ்சாத ஒரு தொகையை நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு இப்ப சொல்லுவோம். இப்ப அடுத்த கிழமை பட்ஜெட் ஒன்று வருகின்றது. அந்த பட்ஜெட்டில் அரசாங்கத்தின் செலவில 10% கூடாம சென்ட்ரல் பேங்க் வந்து அட்வான்ஸ் பண்ணலாம். ஏனென்று சொன்னா ஜனவரியிலிருந்தே அரசாங்கத்தின் செலவுகள் துவங்கிடும். ஆனா முக்கியமான வருமானங்கள் வந்து ஏப்ரல் நிதியாண்டு வரியாண்டு முடியும் பொழுது, மார்ச்ல முடிஞ்சு ஏப்ரல் மேயில தான் வரிப்பணங்கள் வரப்பாக்கும். அந்த ஆண்டுக்குரிய வரிப்பணங்கள் வரப்பாக்கும். ஆகவே அது மட்டும் அரசாங்கத்துக்கு செலவுகள் இருக்கும். அதால 10% மிஞ்சாத அந்த செலவினங்கள்ல 10% மத்திய வங்கி முற்பணமாக கொடுக்கலாம். அது 6 மாதத்துக்குள்ள திருப்பி தரப்பட வேண்டும். அதுதான் அந்த 2வது விடயம். அப்ப அது இதுல என்ன சொல்லி இருக்கின்றன்னு நாங்கள் பார்த்தா, அதைத்தான் இதுல சொல்லி இருக்கின்றது. நீங்கள் மிச்சத்தை அதில் நீங்கள் வாசிச்சு கொள்ளலாம். நாங்கள் 3வது பாப்பமாக இருந்தால் ஒரு வங்கி கட்டமைப்பின் சிறந்த தன்மைக்காக, இப்ப இது வந்து இன்ஸ்பெக்ஷனை பொறுத்தது. இன்ஸ்பெக்ஷன் வந்து என்ன, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஆன்சைட் சூப்பர்விஷன் என்பதை செய்து கொள்ளலாம். அது நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கின்றேன். ஆன்சைட் சூப்பர்விஷனை செய்வதற்கு அதிகாரம் இருக்கின்றது. அப்ப அந்த ஆன்சைட் சூப்பர்விஷனை செய்வதற்கு மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்கள பணிப்பாளர் அதை செய்யலாம். அல்லது சாதாரணமாக அவர் அங்க போயிருந்து செய்யாதபடியே அவர் ஒரு எக்ஸாமினர்ஸ் என்று தான் அவையில சொல்லினோம். சீஃப் எக்ஸாமினர் இல்லாட்ட அசிஸ்டன்ட் எக்ஸாமினர்ஸ் என்று அவர்களை அனுப்பலாம். அப்ப அப்படி 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கட்டாயம் செய்யணும் என்று இல்லை. ஏனென்று சொன்னா, இப்ப ஒரு வங்கி கிரைசிஸ்ல இருக்குதுன்னு மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்களம் நினைக்கும் பொழுது உடனே ஒரு ஆளை அனுப்பி செக் பண்ணி கொள்ளலாம். இதைத்தான் இதுல சொல்லி இருக்கின்றது. அப்ப வங்கி கட்டமைப்பின் சிறந்த தன்மைக்காக வங்கி மேற்பார்வைகள் மிகவும் முக்கியமான ஒரு குறிகாட்டியாகும். வங்கி முகாமைத்துவம் மக்களின் நலன் கருதி தாக்கத்தை ஏற்படுத்தும், பேரண்ட பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பொருளாதார செயற்பாடு என்பது எங்களுக்கு தெரியும். விரிவாக நோக்கும்போது மிகவும் சிறந்த வங்கி மயப்படுத்தலானது பலமான பிரபல்ய பொருளாதார அபிவிருத்திக்கு தேவைப்படுகின்றது. வங்கி மேற்பார்வை தவறான முகாமைத்துவ வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை இழத்தல் மூலம் மக்களை பாதுகாக்க உதவும். அது வைப்பாளர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு நட்டம் ஏற்படுவதை தவிர்க்கப்பட்டு பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வங்கி மிகச்சிறந்த முறையில் புத்திசாலித்தனமாக மிகவும் பகுத்தறிவுடன் முகாமைப்படுத்தப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. அப்ப இது எங்களுக்கு தெரியும் தானே, மத்திய வங்கியை நம்பித்தானே மக்கள் காசை போட்டுட்டு இருக்கணும். இல்லாட்டா ஒரு வங்கியில பிரச்சனை வருது இன்றைக்கு மத்திய வங்கியை சனம் பேசுது. இன்றைக்கு பாருங்க, ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், நேற்று நான் ஒரு விடயம் பார்த்தேன். நீங்கள் அதை பார்த்திருந்தால் தயவு செய்து ஓம் இல்லை என்று சொல்லுங்க. என்னென்று சொன்னால், உங்களுடைய நிலைப்பாடு எனக்கு தெரியும். ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி இருக்கு. அண்மையில பிரச்சனைப்பட்டு கிட்டத்தட்ட லிக்விடேட் நிலைக்கு போன ஃபினான்ஸ் கம்பெனிஸ் 3-4, அந்த 3-4 ஃபினான்ஸ் கம்பெனியை மீண்டும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவது தொடர்பான ஒரு கமிட்டி ஒன்று மீண்டும் ஆராய்வதற்கு மத்திய வங்கி ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கின்றது. அதில் முக்கியமாக வந்து மிகவும் ஃபேமஸான இந்த கன்சல்டன்சி ஃபேர்ம்ஸ் இல்லாட்ட ஆடிட் ஃபேர்ம்ஸில் இருக்கிற ஆக்கள்கிட்ட ஒரு ஃபேமஸான ஆக்கள் 4-5 பேரை போட்டு அதன் மூலமாக இது என்ன செய்யலாம் என்ற அடிப்படையில் ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டு உள்ளது.
இதை பற்றி யாராவது பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? ஒருத்தரும் கேள்விப்பட இல்லையா? ரைட். அப்ப நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆகலும் லேட்டஸ்டாக கேள்விகள் வராது. ஆனா இதுதான் ட்ரெண்ட். இப்ப த ஃபினான்ஸ் கம்பெனி, மற்ற இன்னொரு கம்பெனி எனக்கு பேர் வருது இல்லை, இந்த டிஆர்எஃப்ஓ ஏதோ ஒன்று ரெண்டு கம்பெனி, மற்றது எங்கட ஸ்வர்ணமஹால், அப்படியான ஒரு 4 கம்பெனிகள்ட கிட்டடியில முறிஞ்சது உங்களுக்கு தெரியும். அதை மீண்டும் இதுன்றதுக்கு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சஜஷன்ஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேற வேறையாக கொடுக்கலாம் என்றதை பற்றி ஒரு இது ஒன்று வந்திருக்கு. அப்ப இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்ப ஏன் இப்படி சனம் வந்து இப்படியான பிரச்சனை வரும்பொழுது சனம் விரக்தி அடையுது, சென்ட்ரல் பேங்க பேசுதுன்னு சொன்னா, மறைமுகமாக மத்திய வங்கிட்ட மக்கள் நம்பிக்கை வச்சு பொறுப்பை கொடுத்துட்டு இருக்கணும். எங்கட வைப்புகள் வந்து நீயாவது பாதுகாத்து தருவ, ஒரு வணிக வங்கி பிள்ளையா போகுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் திருத்தி எங்களுக்கு அதுக்குரிய இதை தருவீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அது செய்யப்பட்டு உள்ளது. அப்ப இதுக்குரிய அந்த ஏற்புடைத்தன்மை என்னன்னு சொன்னா, இந்த குறிகாட்டி நவீன நிதி கட்டமைப்பின் நிலைபெறுத்தன்மை தொடர்பான நோக்கத்துடன் பெரும்பாலும் பொருந்துகின்றது. இப்படியான வேலைகள் இலங்கையின் பிரதான நிதி நிறுவனம் என்ற வகையில் இலங்கை மத்திய வங்கியினால் வங்கி முறையை பாதுகாத்து அதனை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விசேடமாக இது வைப்பாளர்களின் நன்மைக்காக முன்வைக்கப்படுகின்றது. மத்திய வங்கியின் பூரணமான பகுத்தறிவுடனான மேற்பார்வைகளை ஒவ்வொரு நிதி நிறுவனத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக உதவுவதுடன் இது முழுமையான பகுத்தறிவுடனான மேற்பார்வையின் ஒட்டுமொத்த நிதி கட்டமைப்பில் இருந்து கவனம் செலுத்தப்படுகின்றது. அப்ப அடுத்தது 49ஆம் பிரிவின்படி என்ன? அது நாணயத்தை வழங்குவதற்கான முழு அதிகாரத்தையும் அவர்களுக்கு தானே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அதன் நோக்கம், எக்ஸ்பெக்டட் பர்பஸ்கள் என்னன்னு பார்த்தால், புழக்கத்தில் உள்ள நிதி முகாமைத்துவத்தின் நோக்கம் நாட்டில் உள்ள பணத்தின் பெறுமதி மற்றும் நம்பகத்தன்மை மற்றும் புழக்கத்தில் உள்ள பணத்திற்கான கேள்விக்கு போதுமான பணம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதாகும். இவை பொருளாதாரத்தின் உரியவாறான செயற்பாட்டுக்கு மிகவும் தேவையானது ஆகும். அப்ப இலங்கை மத்திய வங்கி நாட்டின் புழக்கத்தில் உள்ள பணவளங்கள் மற்றும் நாணயத்தாள் மற்றும் நாணயங்களாக சட்டப்படியாக கேள்வி பத்திரங்களை வழங்கும் தனி அதிகாரம் கொண்டு அமைப்பாகும். அது எங்களுக்கு தெரியும் தானே. இது வந்து கேள்வி பத்திரங்களை ஒவ்வொரு முறையும் நாங்கள் நாணயத்தாள்கள் அதுகளை அச்சடிக்கும் பொழுது எடுத்துத்தான் இதுகளை செய்கிறது. இந்த விடயம் மத்திய வங்கியின் புதிய செயற்பாடுகளுடன் பொருந்தும். புழக்கத்தில் உள்ள ஒரு பணம் சட்டப்படியான கேள்வி பத்திரமாக ஒரு செலுத்தல் ஊடகமாக சேவைகளை வழங்கும். மத்திய வங்கியின் புழக்கத்தில் உள்ள பண வளங்கள் போதுமானது என்பதை முகாமைத்துவம் உறுதிப்படுத்தி உள்ளது. மத்திய வங்கியின் பிரதான குறிகாட்டிகள் மற்றும் நோக்கங்களுக்கு அமைய பண வளங்கள் மற்றும் முகாமைத்துவத்தினூடாக சிறந்த செலுத்தல் மற்றும் மரபுடும் கட்டமைப்பு பொருளாதாரத்தை சிறந்த முறையில் இயங்க வழி செய்கின்றது. அப்ப லீகல் டெண்டர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மத்திய வங்கிட்ட தான் அந்த பணத்தை அச்சிட்டு வெளியிடும் உரிமை உள்ளது. அதை பிசிக்கல் பக்கத்துல நாங்கள் பாப்பமாக இருந்தால் அதுக்குரிய பண நிரம்பல் எவ்வளவு இருக்கணும் என்பதை பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்குள்ள இருக்கிற பிரிவு சொல்லும். இவ்வளவு பொருளாதார அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கு, அவை இவ்வளவு பணத்தை நாங்கள் வெளியிடலாம். அப்ப பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் சூப்பரிண்டனும் அதற்கு உதவியாக இருப்பார். எவ்வளவு பணத்தை வெளியிடலாம், அதாவது ஷார்ட் பீரியட்ல, ஒரு மாதத்துல ஒரு கிழமை. அதன் அடிப்படையில் பிசிக்கல் ரீதியான மூவ்மெண்ட்ஸை அந்த கரன்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சூப்பரிண்டன் அதை செய்வார். அப்ப அவர் வந்து உங்களுக்கு தெரியும், பணத்துக்குரிய பணம் ஷார்ட்டா போனால் அது பிரிண்ட் பண்ணுவதற்குரிய வேலைகள் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குமுறையில செய்வார். பழுதடைந்து வரும் நாணயங்கள் மற்றும் மிகவும் பழமையான நாணயங்கள் பழுதாகாட்டாலும் அது சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொண்டிருந்தாலும் அதை மாற்றி புது பணத்தை கொடுத்து கொண்டு
இருப்பார்கள். அப்ப 5வது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பொருளாதார நிலைமைகள் மற்றும் முக்கியமான பொருளாதார தரவுகளை வெளியிடும் வகையிலான பல வகைப்பட்ட பத்திரிகைகள், அறிக்கைகள், தொடர்பாளர்கள் மற்றும் வெளியீடுகளை இலங்கை மத்திய வங்கி பிரசுரிக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியின் குறிப்பிட்ட அறிக்கைகள் மற்றும் வெளியீடுகளை அடிப்படையாக கொண்டு பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும். இலங்கை மத்திய வங்கி 2018 ஜனவரியில் தனது வழிகாட்டல்கள் 2018க்கும் அதற்கும் அப்பாலுமான நாணய மற்றும் நிதியியல் துறை கொள்கைகள் ரோட் மேப் பண்றது அறிவித்தது. இது வழிகாட்டலின் நோக்கம் மற்றும் முக்கிய நன்மைகள் இவை. வருடத்திற்கு வருடம் நாணய கூற்றுகளின் அசைவுகளை காண்பிக்கும் கீழே தரப்பட்டுள்ள வரைபடம் இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின் 2017ஆம் ஆண்டு நாங்கள் பார்க்கிற 7ஆம் அத்தியாயத்தை காட்டுகிறது. குறிப்பாக 2017இல் நாணய கூற்றுகளின் அசைவுகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ளார்ந்த காரணிகள் மற்றும் கொள்கைகள் எவை என்றதை கேட்கினோம். 3வது, இலங்கையில் மாய நாணயங்கள் பற்றி பொதுமக்களின் விழிப்புணர்வு அதிகரிக்கும் நோக்குடன் 2018 ஏப்ரலில் இலங்கை மத்திய வங்கி ஒரு பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டது. இந்த பத்திரிகை அறிக்கையின் முக்கியத்துவம் மற்றும் அதன் உத்தேச விளைவுகளை ஆராயவும். ஒரு கிரமமான பத்திரிகை அறிக்கை மூலமாக இலங்கை மத்திய வங்கி தனது நாணய கொள்கை நிலைப்பாட்டை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறது. இந்த அறிக்கையின் முக்கியத்துவம் யாது மற்றும் இலங்கை மத்திய வங்கி தனது நோக்கங்களை எய்துவதற்கு இது வகையில் உதவும். அப்ப ரோட் மேப் பண்றது என்ன? அதை நீங்களே எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இந்த ரோட் மேப் பண்ணா என்னன்னு. யாராவது சுருக்கமா சொல்லிடலுமா இந்த ரோட் மேப் பண்ணா என்னன்னு? இப்ப கிட்டடியிலேயும் புதிய மத்திய வங்கி ஆளுநர் வந்து எங்களுக்கு ஒரு ரோட் மேப் தந்து வருதானே, 3 மாதத்துக்குரிய ரோட் மேப். பயப்படாம கதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதாவது அடுத்த எதிர்காலத்துல உதாரணமா ஜனவரியில சொல்லினோம்னு சொன்னா அந்த ஜனவரியில இருந்து ஒரு வருடத்துக்குரிய எங்கட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை சொல்வதுதான் ரோட் மேப். அப்ப அதை இதுல என்னென்று சொல்லி இருக்கணும் நாங்கள் பார்ப்போம். ரோட் மேப்பின் பிரதான நோக்கம் இலங்கை மத்திய வங்கியின் எதிர்வரும் காலகட்டத்திற்கான திட்டமிடல் மற்றும் கொள்கை ரீதியிலான இலக்கு திசையை அக்கறை செலுத்தும் சகல தரப்பினருக்கும் அறிவிப்பதாகும். இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது இலங்கை மத்திய வங்கியின் கொள்கையை எதிர்வு கூறல், நிலைப்படுத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான மேம்படுத்துதலை உட்பட இலங்கை மத்திய வங்கியின் எதிர்பார்த்த கொள்கைகளுக்கு அமைய பொருளாதார முகவர்களின் நடத்தையை அதற்கேற்ப ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடிந்தமை ஆகும். அப்ப இதன் பிரதான நன்மைகள் என்னன்னு சொன்னா, பொருளாதார நிபுணர்களுக்கு விசேடமாக தனியார் துறையில முந்தி மாதிரி இல்ல, இப்ப தனியார் துறையில நிறைய பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்திருக்கின்றது. பாலிசி ஆஃப் என்ன சொல்றது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டடீஸ் அப்படி இப்படி என்று நிறைய வந்திருக்கின்றது. அப்ப அப்படியான ஆட்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஆராய்வதற்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஒரு ரோட் மேப்பை கொடுத்தா அவை சொல்லினோம், நீ இந்த ரோட் மேப்பின் படி சரியா போனியா இல்லையா. அப்ப எதிர்வரும் பயண வழி தொடர்பாக கொள்கை ரீதியான செம்மையாக்கல்களுக்கு இடமளித்தல் ஆகும். தனியார் துறை மற்றும் அரசு துறையின் நோக்கங்கள் ஒன்றிணைத்தல் மற்றும் சிறந்த ஒழுங்கமைப்பு ஊடாக இலங்கை மத்திய வங்கியின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் மிகவும் பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்தல் வேண்டும். முன்னோக்குகள், கொள்கை இலக்கு திசைகள் இலங்கை மத்திய வங்கியின் கொள்கை திட்டமிடுதல்களை படிப்படியாக மிகவும் பயனுள்ள முறையில் பொருளாதாரத்துக்கு திடீர் அதிர்வினை ஏற்படுத்தாதவாறு நடைமுறைப்படுத்த உதவும். அப்ப பாருங்க, திடீர் அதிர்வுகள் உடனுக்குடனே ஷாக்குகள் ஏற்படாமல் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே என்ன செய்ய போறோம் என்று நாங்கள் சொல்லிவிட்டால். அப்ப 2வது இந்த கிராஃபை பற்றி கேட்டிருக்கின்றது. அப்ப இந்த கிராஃபை பற்றி நாங்கள் இப்ப 2017க்குரிய கிராஃபை நாங்கள் என்னன்னு நாங்கள் பார்க்க தேவையில்லை. என்னன்னு சொன்னா, நாங்க பார்க்க வேண்டியது 2020ல என்ன கிராஃப் மூவ்மெண்ட்ஸோ இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் 2020 ஆண்டுக்குரிய இந்த 7வது சாப்டர் அதுல இப்படி ஒரு கிராஃப் இருக்கும். நீங்கள் சும்மா எடுத்து பாருங்க அந்த மூவ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது. அப்ப நாங்கள் அந்த 2வதுல நாங்கள் மினைக்கட தேவை இல்லை. அப்ப 3வது என்ன சொல்லுதுன்னு சொன்னா,
பொதுமக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் மாய நாணயங்கள். அப்ப இந்த மாய நாணயங்கள் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த சம் சார்ட் ஆஃப் எலக்ட்ரானிவியல் அந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட், அதாவது உண்மையான பணம் அல்ல, ஆனா பணம் நிஜமற்ற புழக்கத்தில் உள்ள பணம் தொடர்பான முன்மொழிவுகளை வழிநடத்தல் அனுமதி பத்திரங்கள் அல்லது அதிகாரங்கள் எதுவும் எந்த ஒரு வர்த்தக பிரிவுக்கோ கம்பெனிக்கோ வழங்கப்படவில்லை என மத்திய வங்கி அந்த நேரம் அறிவிச்சிருந்தது. அதே போன்று உண்மையற்ற புழக்கத்தில் உள்ள பணத்துடன் தொடர்புடைய அடிப்படை நாணய குச்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அப்ப பின்வரும் காரணங்களினால் மக்களுக்கு இது தொடர்பாக தெளிவூட்டப்படுவது அவசியமாகும். அப்ப இந்த மாய நாணயங்கள் என்று சொல்லப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு டிஜிட்டல் கட்டமைப்புகளை வலுவூட்டுவதற்கு வழிவகுக்கின்றது. புழக்கத்தில் உள்ள பணத்தின் பெறுமதியை உறுதிப்படுத்துவதற்காகவும் மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் மத்திய வங்கி போன்ற மையப்படுத்தப்பட்ட அதிகாரமற்ற மாய நாணயங்களின் பெறுமதி ஊடுகடத்தி மீது தங்கியுள்ளது. சுற்றுக்கு அடிப்படையாக வராத சொத்துக்களோ அல்லது ஒழுங்குபடுத்துதல் கட்டமைப்போ இல்லாமையினால் இந்த மாயப்பணம் பிரதானமாக கூடி குறைதலுக்கு உள்ளாகின்றது. பிட்காயினை கூட்டி குறைக்கலாம். உதாரணமாக இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, நான் இன்னும் அதை பற்றி ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கின்றேன். இந்த கிறிப்டோ கரன்சியோண்ட அறிமுகப்படுத்த இருக்கின்றது இலங்கை. அது தொடர்பான ஒரு கமிட்டி ஒன்று அந்த அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நியமித்திருக்கிறார். அதிலிருந்து எங்களுக்கு இன்னும் ரிப்போர்ட் வரவில்லை. அப்ப இந்த கிரிப்டோ கரன்சி என்னன்றது இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அது உண்மையாவே எனக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த நாலேஜ் இல்லை அந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி. ஆனா வேற வேற நாடுகள்ல அது இருந்திருக்குது. இப்ப கிட்டடியில சைனா வந்து அப்படி ஒரு கிரிப்டோ கரன்சி இருந்து அதை பேன் பண்ணிருக்கு கிரிப்டோ கரன்சி. ஆனா இலங்கைக்கு அந்த கிரிப்டோ கரன்சி வரப்போகின்றது. நான் நினைக்கிறேன் அது வந்து முழுக்க முழுக்க இப்படியான ஒரு மாய நாணயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அப்ப அதை பற்றி ஏதாவது ஸ்லைட்டா பார்த்து கொள்ளுங்க. நான் நினைக்கையில் அது வரும் என்று அடுத்த எக்ஸாமுக்கு வேண்டுமென்றாக அது தொடர்பாக வரலாம். அப்ப வெளிப்படுத்தப்படாத பணம் தொடர்பாக பொதுமக்களுக்கு இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்க எதிர்பார்க்கப்படுவதுடன் நிதி ரீதியாக ஒழுங்குபடுத்தல், கர்வமாற்றல், சட்ட ரீதியான தன்மை, வாடிக்கையாளரின் பாதுகாப்பு தொடர்பான ஆபத்து, அவற்றை பயன்படுத்தும் தரப்பினர் உட்பட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடும் என்பதனால் இது தொடர்பாக மக்களை மிகவும் பகுத்தறிவுடன் செயற்படுமாறு மக்களுக்கு தெளிவுபடுத்துவது இதன் நோக்கமாக அமைந்திருக்கலாம். அப்ப அடுத்தது நாங்கள் பார்ப்பமாக இருந்தால், ஒரு கிரமமான பத்திரிகை அறிக்கை மூலமாக இலங்கை மத்திய வங்கி தனது நாணய கொள்கை நிலைப்பாட்டை பொதுமக்களுக்கு அறிவிக்கின்றது. இந்த அறிக்கையின் முக்கியத்துவம் யாது மற்றும் இலங்கை மத்திய வங்கி தனது நோக்கங்களை எய்துவதற்கு இதை இவ்வாறு பயன்படுத்துகின்றது. இது எங்களுக்கு நாங்கள் புதுசா சொல்ல தேவையில்லை. ஆகவே இது உங்களுக்கு ஒரு பேசிக் விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நாணய சபையின் மீட்டிங்கள் நடந்த பிறகு நாணய கொள்கையில ஏதாவது நிலைப்பாடுகள் இருந்தால் அது பொதுமக்களுக்கு அறிவிக்கின்றது. என்னென்னா கம்யூனிகேஷன் என்பது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மக்களுக்கு அறிய தந்தால் தான் மக்கள் என்ன நடக்கின்றதை விளங்கி கொள்வார்கள். அப்ப இந்த கேள்வியே இந்த 4 பாட்டுமே அது தொடர்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும், மக்கள் குழம்பக்கூடாது, அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸை முதலே நாங்கள் கொடுத்துருவோம்ன்றதுதான் அந்த ரோட் மேப்பில் இருந்து எல்லா விடயங்களையும் காட்டுவதாக அமைந்து இருக்கின்றது. அப்ப நவீன மத்திய வங்கி தொடர்பாடல் மத்திய வங்கியின் கொள்கைகளில் ஒரு முக்கியமான பகுதியாக கருதப்படுகின்றது. எனவே நாளாந்தம் பத்திரிகை அறிவித்தல்கள் மூலம் நிதி கொள்கையை பகிரங்கப்படுத்த மத்திய வங்கியின் ஒட்டுமொத்த கொள்கை மற்றும் நிதி கொள்கை கட்டமைப்புகள் மற்றும் அதன் நடத்தைகள் ஒரு இன்றியமையாததாக அமைகின்றது. அப்போ முதல் இது நான் எப்ப துவங்கினேன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பிரமிட் ஸ்கீம்ஸ் வரும் பொழுது, இல்லாட்டா அது தொடர்பான ஃப்ராடுகள் வரும் பொழுது மத்திய வங்கி பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்களை போட்டு சொல்லி கொண்டிருந்தது.
இப்படியான ஸ்கீம்களுக்குள்ள போகாதீங்க. என்னட்டு சொன்னா சட்டம் பெற மட்டும் அதை தண்டிக்க முடியாது. அப்ப அப்படியான ஒரு சட்டத்தை அமல்படுத்த மட்டும் மக்களுக்கு அறிவு கொடுத்து கொண்டிருந்தது என்னன்னு சொன்னா, இதன் மூலம் நீங்கள் உங்களோட பணத்தை இழப்பீர்கள். அதே மாதிரி நேரடியாக விளம்பரப்படுத்த முடியாட்டாலும் மறைமுகமாக நிறைய விளம்பரப்படுத்தல்களை செய்து கொண்டிருந்தது என்னன்னு சொன்னால், ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இல்லாட்டா ரெஜிஸ்டர்ட் பேங்க்ஸோட உங்களோட ரெஜிஸ்டர்ன்றது சிபிஎஸ்எல் சென்ட்ரல் பேங்கோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பேங்குகள் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்சனை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இவர்கள் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் இல்லாட்டா ரெஜிஸ்டர்ட் பேங்க்ஸ் அவர்கள் ஒரு லிஸ்ட்டை தருவார். அப்ப அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத ஆக்களோட நீங்கள் செய்யாதீங்கன்றதுதான். அப்ப நேரடியாக அதை சொல்ல முடியாதபடியா நீங்க இவர்களோட செய்து கொள்ளுங்க. அப்பவே மத்திய வங்கி பெரிய பெரிய விளம்பரங்களை செய்ய தொடங்கி விட்டது. அப்ப நிதி கொள்கை, பணவீக்கம் மற்றும் உண்மையான பொருளாதாரத்துக்கு பிரதானமாக எதிர்கால வட்டி வீதம், பணவீக்கம், பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான தனியார் துறை எதிர்பார்ப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதன்படி நிதி கொள்கைகளின் வெளிப்படைத்தன்மை மிகவும் முக்கியமானதாகும். எனவே இதற்கு மிகவும் பயனுள்ள தொடர்பாடல் தேவைப்படுகின்றது. அப்ப பயனுள்ள தொடர்பாடல் இதன் மூலமாக தேவைப்படுகின்றது என்பது எங்களுக்கு விளக்கமாக தெரிகின்றது. தமது கொள்கை ரீதியான செயற்பாடுகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றும் போது தொடர்பாடல் மிகவும் ஒரு முக்கியமான பகுதி என்பதை மத்திய வங்கி இனங்கண்டுள்ளது. தெளிவான தொடர்பாடல் உள்ள பாரிய முக்கியத்துவம் வாய்ந்த உயர்மட்ட வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டு மத்திய வங்கி எதிர்கால நோக்குடன் கொள்கை வகுப்பது ஒரு முன்னுரிமை விடயம் என்பதை மத்திய வங்கி கருதுகின்றது. இதன் மூலம் பொருளாதார முகவர்களுக்கு தகவல்களை முழுமையாக பெற்று தமது பொருளாதார தீர்மானங்களை எடுக்கலாம். நிகழ்காலத்தில் மத்திய வங்கியானது தனது நிதி கொள்கை ரீதியான நிலைப்பாட்டினூடாக பகிரங்கப்படுத்தப்படும் நோக்குக்கு அமைய வருடம் ஒன்றுக்கு 8 தடவைகள் பகிரங்கப்படுத்தப்படும். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 8 தடவைகள் அந்த மீட்டிங்ஸ் நடக்கும். நிதி மீட்டிங்ன்றது அந்த மானிட்டரி போர்டு மீட்டிங். நிதி கொள்கை தொடர்பான கூற்று நிகழ்காலத்தில் மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச பொருளாதாரத்தின் வளர்ச்சி தொடர்பான விரிவான தகவல்கள் ஒன்று வெளிப்படுத்தப்படும். இது தவிர நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கும், பீரியாடிக் பப்ளிகேஷன்ஸ், அந்தந்த பீரியடுக்குரிய நிலைமைகள் முன்னேற்றங்களை காட்டிக்கொண்டு பத்திரிகை மூலம் பகிரங்கப்படுத்தல் சந்தை எதிர்பார்ப்புகளை மிகவும் பயனுள்ள முறையில் முகாமைப்படுத்துவதற்கு பயனுள்ளதாக கொள்ளலாம். மத்திய வங்கியின் பிரதான நோக்கமான விலை ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக எதிர்பார்ப்புகளை முகாமைத்துவம் செய்தல், விசேடமாக பணவீக்க எதிர்பார்ப்புகளை முன்கூட்டியே அறிவித்தல் முக்கியமானதொரு வங்கி கருதுகின்றது. மத்திய வங்கியின் இந்த வெளிப்படுத்தலானது நிதி சந்தையின் செயற்பாட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், முதலீட்டாளர்கள், சர்வதேச செய்தி முகவர்கள் ஆகியோரை மிக நெருக்கமாக ஆராய்ந்து பார்க்கும் ஒரு விடயமாக இது இருக்கின்றது. ஆறாவது கேள்வியை நாங்க பார்ப்போமா இருந்தா, பொருத்தமான சட்டவாக்கங்களின் வரையறுக்கப்பட்டவாறு இலங்கை மத்திய வங்கி தனது குறிக்கோள்களை எய்துவதில் கீழ்த்தரப்பட்ட திணைக்களங்கள் பிரிவுகளின் வகிபாகத்தை குறிப்பிடவும். அப்ப டொமஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆபரேஷன் என்னன்றது நீங்கள் சொல்லலாம். தயவு செய்து நீங்கள் என்னோட இப்ப டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னன்னா நாங்கள் எங்களோட வகுப்போட முடிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். ஊழியர் சமலாவை நிதி திணைக்களத்தின் நிலை என்ன, தொழிற்பாடு என்னன்றதை நீங்கள் சொல்லணும். பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் இது என்னன்னு சொல்லணும். பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களம் மேக்ரோ ப்ரூடென்ஷியல் சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் என்னன்றதை நீங்கள் சொல்லணும். யாராவது சொல்லும். யாராவது சொல்லுமா? தயவு செய்து உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் கதைங்க. இதுல
என்று சொன்னா உங்களுக்கு வடிவா தெரியுது இப்படியான ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஜெயந்தினியால சொல்லுமே ஜெயந்தினி நிஷாந்த முதலாவது நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தா டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும் என்று சொன்னா இப்ப உள்நாட்டோட சம்பந்தப்பட்ட இல்லாட்டா உள்ளூர் எங்களோட இலங்கை ரூபா தொடர்பான நிதி உறுதிப்பாட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் அதுதான் செய்கின்றது. உதாரணமாக இந்த எல்லா லோக்கல் பேங்க்ஸும் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் மெயின்டைன் பண்ணப்படும். அவையில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். SRR ரேஷியோவை மெயின்டைன் பண்றது, அதை வந்து அதுல வந்து ஏதாவது குறைபாடுகள் இல்லாட்டா ஷார்ட்டா நீங்கள் வச்சிருந்துட்டீங்கள் என்று சொன்னா, நீங்கள் என்று நான் சொல்றது கமர்ஷியல் பேங்க் வச்சிருந்துட்டு சொன்னா அது ஃபைன் பண்றது, அப்படியான வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறது வந்து டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். அதை தவிர கொள்கை வட்டி வீதங்கள், பாலிசி ரேட்ஸ், பேங்க் ரேட், கடன் தேவைப்படும் பொழுது கூடுதலாக கடனை கொடுத்து போட்டு அதுக்குரிய வட்டிகளை சார்ஜ் பண்றது, அதுகள் எல்லாம் இந்த உள்நாட்டு ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை தான். அப்ப இந்த தீர்க்கும் வீடுகள் கிளியரிங் ஹவுஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் செக் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடந்தோன்னு அந்த பேலன்ஸுகளை கொண்டு அட்ஜஸ்ட் பண்றது இந்த கமர்ஷியல் பேங்கின கரண்ட் அக்கௌண்ட்ஸ் இங்கே தான் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும். இவர்கள் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அந்த SRR ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பேரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஷார்ட்டா போயிடும். அந்த SRR பேலன்ஸை மெயின்டைன் பண்ணது சில பேருக்கு எக்ஸஸா போயிடும். அப்ப அதுகளை அன்றைக்கு குறிப்பிட்ட நாளைக்குள்ள அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்ப அப்படியான எல்லா நாங்கள் படிச்ச அந்த லோக்கல் ஆபரேஷன் தொடர்பான எல்லா கொள்கை வட்டி வீதங்கள், பேங்கிங் ரேட், SRR, மற்றது அந்த கரண்ட் அக்கௌண்ட்ஸ், மற்றது கிளியரிங் ஹவுஸ் வேலைகள், இவை எல்லாவற்றையும் மற்றது அவசரத்துக்கு பேங்கிங் ரேட்டுக்குள்ளால கடன் கொடுப்பது, லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுவதற்காக கடன் கொடுப்பது, எடுப்பது, கொள்கை வட்டி வீதங்களுக்குள்ளால எக்ஸஸ் அமௌண்ட்டை வேண்டி எடுக்கிறது, இல்லாட்டா மணியை இன்ஜெக்ட் பண்ணுவது, எல்லா வேலையும் உள்நாட்டு நடவடிக்கைகள் திணைக்களம் டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் செய்யும். அப்ப உங்களுக்கு ஊழியர் சமலாப நிதியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அது வந்து லேபரோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் லேபர் டிபார்ட்மெண்ட் செய்யும். ஆனா அதுக்குரிய காசு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற ஊழியர் சமலாப நிதி திணைக்களம் செய்கின்றது. இதெல்லாம் சர்வீஸ் ஆபரேஷன். ரெண்டாவது வந்து சர்வீஸ் ஆபரேஷன், மற்றது கோ ஆபரேஷனுக்குள்ள வரும். அப்ப அது என்னன்னு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், மந்த்லியோ குவார்டர்லியோ அந்த காசுகளை கட்டிக்கொண்டே இருக்கணும். அப்படி கட்டாத பட்சத்துல அதுகளுக்கெல்லாம் ஃபைன் இருக்கின்றது. அதே சமயம் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வங்கியில இருக்கிறார்கள் எல்லாரும் இந்த ஊழியர் சமலாப நிதியத்துக்குள்ள நீங்கள் சம்பந்தப்பட மாட்டீங்கள். ஏன்னா அந்தந்த வங்கியில் தங்களுடைய ஓன் ஃபண்டை வச்சிருக்கின்றது. அப்ப வேற பிரைவேட் செக்டர் ஆக்கள் தான் அந்த கண்ட்ரிபியூஷனை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப அப்பாடி கண்ட்ரிபியூஷனை செய்த பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால் அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை மத்திய வங்கி செய்யும். அதால வர ரிட்டர்ன்ல இருந்து அதில் இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸையும் கழிச்சு போட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் எல்லா எக்ஸ்பென்ஸையும் கழிச்சு போட்டு மிச்சத்தை ஒவ்வொரு வருஷமும் அந்த மெம்பர்ஸுக்கு இவ்வளவு ரிட்டர்ன் டிக்ளேர் பண்ணி கொண்டு இருக்கும். அப்ப 55 வயது வரும் பொழுது, இல்லாட்டா பெண்களுக்கு 50 வயது வரும் பொழுது, ரிட்டையர் பண்ணும் பொழுது அதை அவர்கள் எடுக்கலாம். அதே மாதிரி பொம்பளைகள் வந்து மெரி பண்ணி வேலையை விட்டுட்டு போயினோம் என்று சொன்னா அவர்கள் அந்த நேரம் அதை எடுக்கலாம். அதை தவிர ஹவுசிங் லோனுகள் இல்லாட்டா சில மெடிக்கல் எமர்ஜென்சி இதுகளுக்காகவும் லோன் தேவையா எடுக்கலாம். அது எனக்கு ஷுவர் இல்லை. ஆனால் ஹவுசிங் லோனுக்கு லோன் எடுக்கலாம் இந்த பேலன்ஸுக்கு எதிராக. அந்த வேலையும் சென்ட்ரல் பேங்க் தான் செய்யும். அதை தவிர இப்ப உங்களுக்கு தெரியும் 55 வயதில் இருந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை பிரைவேட் செக்டர் 60 வயது ஆக்கி விட்டது. அவை 60 வயது மட்டும் எல்லாரும் வேலை செய்வினம். அவர்களது ரிட்டையர்மெண்ட் ஏஜில் 60 வயதுல அவர்கள் அதை எடுக்கலாம். அப்ப அதை எடுப்பதற்குரிய வேலையை வந்து நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்டோட செய்து கொள்ளணும்.
லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரி என்று சொன்னா சென்ட்ரல் பேங்க்கு அறிவிக்கும், இது இந்த காசை ரிலீஸ் பண்ணுங்கண்டா. அப்ப அப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி என்று சொன்னா அதை சென்ட்ரல் பேங்க் ரிலீஸ் பண்ணும். சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற ஊழியர் சமலாமை நிதியம் ரிலீஸ் பண்ணும். அப்ப இலங்கையில இருக்கிற மிகப்பெரிய அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் ஊழியர் சோம லாப நிதியத்தை இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட அது எவ்வளவு பேலன்ஸ் உண்டு? யாருக்காவது தெரியுமா எவ்வளவு பேலன்ஸ் இபிஎஃப்ல இருக்குதுண்டு? கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் ரூபாவுக்கு மேல இபிஎஃப் இருக்கின்றது பேலன்ஸ். மிகவும் பெரிய ஒரு ஃபண்ட் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனாக கருதப்படுகின்றது. உதாரணமாக இலங்கையில் இருக்கிற வங்கிகளுக்குரிய பேங்க் ஆஃப் சிலோன் தான் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனோ 1.5 ட்ரில்லியனு கிட்ட டிபாசிட் பேஸ் வச்சிருக்கின்றது. அதிலும் பார்க்க கூடுதலாக இபிஎஃப் இருக்கின்றது. அந்த இபிஎஃப் ஒரு முன்னேற்றகரமான விடயம் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்தில் இந்த இபிஎஃப் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 100% தனது ஃபண்டுக்கு பாதுகாப்பாக அது வந்து ட்ரெஷரி பில்ஸிலேயும் ட்ரெஷரி பாண்ட்ஸிலேயும் அரசாங்கத்துக்கு கடன் வழங்கும் இதுகளில் தான் முதலிட்டு கொண்டிருந்தது. அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ ஒரு 20 வருடமாக அதனுடைய ஒரு சின்ன பெர்சன்டேஜ், ஒரு சின்ன 1 or 2% அந்த ட்ரில்லியன் கணக்கில் இருக்கிற அந்த 1 or 2% ஷேர் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்து அதன் மூலமாக ட்ரெஷரி பில் அது ட்ரெஷரி பண்டுகள் கிடைக்கிற ரிட்டர்ன் பார்க்க இது கூடுதலான வருமானம் கிடைக்கும் என்ற காரணத்தால் அப்போ ஷேர் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுவதற்கும் இது உதவும். அதே சமயம் ஊழியர் சமலாப நிதியமும் கூடுதலான பணத்தை உழைத்து அதன் மூலமாக தமது அங்கத்தவர்களுக்கான வருமானத்தையும் கூட்டிக் கொள்கின்றது. அப்ப பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் அதை நான் சொல்லவே தேவையில்லை. பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் வந்து ஒரு கோ டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான நான் முதலே சொல்லியிருக்கிறேன், எல்லா விதமான டேட்டாக்களையும் எடுத்து வடிவா ஆராய்ச்சி செய்து அவற்றை காலத்துக்கு காலம் இந்த ஆனுவல் ரிப்போர்ட் பப்ளிகேஷன் எல்லாம் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் செய்வது, எல்லா விதமான முக்கிய முடிவுகளையும் எடுப்பது இந்த பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களமாக இருக்கும். அப்ப பேரண்டு முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களம் வந்து 2007ஆம் ஆண்டு தான் நாங்கள் அது துவங்கினது. நாங்கள் அதை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அப்ப இந்த பேரண்ட முன்மதியுடைய திணைக்களத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னா, கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது தொடர்பான ரிஸ்க் ஏதாவது இருக்கின்றதா, மேக்ரோ எக்கனாமிக் சைட்ல ஏதாவது ரிஸ்க் இருக்கின்றதா, அது வந்து இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சரை ஏதாவது ஒரு வகையில டேமேஜ் பண்ணுமா என்பதை அவதானிப்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அப்ப பேரண்ட முன்மதி திணைக்களத்தின் பல்வேறு தரவுகள் தொடர்பான பகுப்பாய்வுகளின் நிதி நிறுவனங்களின் உளைச்சல் தொடர்பான பரிசீலனைகள், கட்டமைப்பில் பெரும் அக்கறை காட்டும் தரப்பினர்களுக்கிடையான தொடர்புகளை ஆராய்தல் மற்றும் நிலையாத்தன்மை, இடர் நிலைமை தொடர்பாகவும் சந்தை மாற்றங்கள் தொடர்பாகவும் பரிசீலனைகளை மேற்கொள்ளும். அப்ப உதாரணமா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் திவாகரனோட கதைச்ச விடயங்கள் எல்லாம் வந்து அதை ஸ்டடி பண்றது. உதாரணமா இப்ப மார்க்கெட்ல லிக்விடிட்டி, இப்ப நான் ஃபாரின் கரன்சி தான் இப்ப பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருக்கின்றது. அப்ப அப்படியான ஃபாரின் கரன்சி மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னன்றதை பார்ப்பதும், அது என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கின்றது என்று பார்க்கவும், அதால் ஏற்படுகின்ற ரிஸ்குகள், இல்லாட்டா இப்ப $2.5 பில்லியன் குறைஞ்சிட்டா உடனடியா அது என்னென்று நாங்கள் அதுக்குரிய சொல்யூஷன் இருக்கும் என்றது எல்லாத்தையும் பார்க்கும் ஒரு டிபார்ட்மெண்டாக பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களம் இருக்கும். மேக்ரோ ப்ரூடென்ஷியல் சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்ப வங்கிகள், அனுமதி பெற்ற நிதி நிறுவனங்கள் மற்றும் பொதுவாக பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகள் உட்பட நிதி சந்தைகள் மற்றும் பேரண்ட பொருளாதாரம் தொடர்பான அவற்றின் நிதி ஸ்திரத்தன்மையை மதிப்பீடு செய்வதற்காக பல்வேறு நிதி நிலை பெறு தொடர்பான எடுகோள்கள் இந்த திணைக்களத்தினால் தயார் செய்யப்படும். நிதி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மை தொடர்பாக அழுத்தங்களை ஏற்படுத்தும் இடர்களை தவிர்த்தலுக்கான பேரண்ட முன்மதியுடைய உபகரணங்களை தயாரித்தலும் எம்எஸ்டியினால் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்ப எம்எஸ்டியின் பணிகள் விரிவாக இலங்கை மத்திய வங்கியின் ஸ்திரத்தன்மை மூலம்
நிலைபெற பொருளாதார வளர்ச்சிக்கான பங்குகளை வழங்குவதாக இருக்கும். அப்ப அதுதான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். அப்ப அடுத்த கேள்விக்கு நாங்கள் வாரம் என்னன்னு சொன்னா, அடுத்த கேள்வி வந்து பாருங்க, எங்களுடைய வெளிநாட்டு தொடர்பான கேள்வியாக இருக்கின்றது. பல முன்னேற்றம் அடைந்த பொருளாதாரங்கள் உலகளாவிய நிதியியல் நெருக்கடியின் ஆரம்பம் முதல் பேணப்பட்ட நாணய கொள்கையின் நிலைப்பாட்டில் இருந்து வெளியேறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னேற்றம் அடைந்த நாடுகளின் நாணய கொள்கை நிலைப்பாட்டின் மாற்றங்கள் தோற்றம் பெற்று வரும் சந்தை பொருளாதாரங்கள் மீது கசிந்த தாக்கத்தை ஸ்பில் ஓவர் இஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பின்னரான காலப்பகுதி முதல் ஐக்கிய அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் முறைமை தனது பெடரல் நிதி இலக்கு வீதங்களை பல சந்தர்ப்பங்களில் அதிகரித்துள்ளது. அப்ப அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் முறைமையின் வட்டி வீத போக்கினை மாற்றுவதற்கான முக்கிய காரணிகள் யாது? இவ்வகையான மாற்றத்தின் உத்தேசிக்கப்பட்டுள்ள விளைவு யாது? அப்ப தனது அண்மை நாணய கொள்கை மீளாய்வில் அறிவிக்கப்பட்டவாறு பேங்க் ஆஃப் ஜப்பான் தனது குறுகிய கால வட்டி வீத இலக்கினை 0.1% பேணியுள்ளதுடன் 10 ஆண்டு அரச முறி விளைவுகளை 0% அண்மையில் நகர்த்துவதாக உறுதிமொழி அளித்துள்ளது. பேங்க் ஆஃப் ஜப்பானின் எதிர்கணிய வட்டி வீத கொள்கையின் பின்னணியில் உள்ள காரணங்களை ஆராயவும். அப்ப பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய மத்திய வங்கியின் தற்போதைய நாணய கொள்கை கட்டமைப்புகள் மற்றும் கொள்கைகள் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை ஆராயவும். தோற்றம் பெற்று வரும் பொருளாதாரங்கள் மீது முன்னேற்றம் அடைந்த நாடுகளின் வட்டி வீத அதிகரிப்புகளின் தாக்கம் யாது? முன்னேற்றம் அடைந்த நாடுகள் இவ்வகையிலான நாணய கொள்கை நடவடிக்கைகளை எவ்வகையில் தோற்றம் பெற்று வரும் நாடுகள் பதிலுறுத்தியுள்ளன? பொருத்தமான உதாரணங்களுடன் உங்களுடைய விடையை ஆராயவும். அப்ப இதுக்கு முதலாவது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மத்திய வங்கியின் அமெரிக்காண்ட பெடரல் ரிசர்வ் வங்கி வந்து பல சந்தர்ப்பங்கள்ல தன் வட்டி வீத போக்க அதிகரித்து உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப அதுல முதலாவது என்னன்னு சொன்னால், உலகளாவிய பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடியின் பின்னர் வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான தனது பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால நோக்கு என்பன பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்ப அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், உலகளாவிய பொருளாதார நிதி நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது 2007-8 தான் அது ஏற்பட்டது. அப்ப அதுக்கு பிறகு அந்த நேரங்கள்ல நல்ல குறைவான வீதத்துல தனது கொள்கை வட்டி வீதங்களை வச்சிருந்த பெடரல் ரிசர்வ் பேங்க், அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கிரைசிஸ், ஒரு பொருளாதார மந்தம் வந்தா நாங்க கொள்கை வட்டி வீதங்களை குறைச்சி வச்சிருப்போம். அதுக்கு பிறகு கூட்டுதுன்னு சொன்னா அதன் அர்த்தம் என்ன? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால நோக்குகை என்பன பலப்படுத்தப்படுகின்றது என்றுதான் அதனுடைய நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. பொருளாதார விரிவாக்கம் மற்றும் தொழில் வாய்ப்பின்மை குறைதல் முதலீடுகளில் எதிர்வரும் பணவீக்கம் தொடர்பான அபிலாஷைகளூடாக நம்பிக்கை அதிகரித்து வருகின்றது. பாருங்க, பொருளாதார விரிவாக்கம் மற்றும் தொழில் வாய்ப்பின்மை குறைதல் முதலீடுகளில் எதிர்வரும் பணவீக்கம் தொடர்பான அபிலாஷைகளூடாக நம்பிக்கை அதிகரித்து வருகின்றது. தொழில் வாய்ப்பின்மை மட்டம், குறைந்த தொழில் சந்தை தொடர்ந்தும் வலுவடைவதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன. அப்ப தொடர்ந்தும் வலுவடைந்து வருவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதால் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிக் கொண்டு வருகின்றது. தொழில் வாய்ப்பின்மை மட்டம், குறைந்த தொழில் சந்தை தொடர்ந்து யுஎஸ் ஃபெட்டில் இலக்காக கொள்ளப்பட்ட 2% பணவீக்கத்துக்கு எதிராக பணவீக்க அதிகரிப்பு விலை ஸ்திரத்தன்மை ஆபத்தாக அமையலாம். தனது யாப்பில் குறித்துரைக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி யுஎஸ் ஃபெட் தொழிலில் தனது யாப்பில் குறித்துரைக்கப்பட்ட அதிகாரத்தின்படி யுஎஸ் ஃபெட் தொழிலில் ஈடுபடுதல் மற்றும் விலை ஸ்திரத்தன்மையை உயர் மட்டத்துக்கு கொண்டு வர எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதார செயற்பாடுகளின் விரிவாக்கம், பலமான மனிதவள சந்தை நிலைமைகள் மற்றும் நடுத்தர கால பணவீக்கத்தை 2% நெருங்கியதால் பேணுதல் என்பவற்றுடன் யுஎஸ்எஃப் ஃபெட் நிதி வீதங்களை இலக்காக கொண்ட எல்லைக்குள் படிப்படியாக உயர்வடைதல் யுஎஸ்எஃப் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது.
அப்ப அடுத்தது வந்து ஜப்பான் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், வர்த்தக பங்காளர் பொருளாதாரத்துடன் ஏற்றுமதி நிலையான வளர்ச்சியடைதல் இடம்பெறும் ஜப்பான் பொருளாதாரம் பொதுவாக விரிவடைந்து வருகின்றது. நிலையான தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருமான நிலைமைகளுக்கு எதிரீடாக கூடி குறைதல்கள் சூழலில் கூட தனிப்பட்ட நுகர்வு அதிகரித்து வருகின்றது. எவ்வாறாயினும் வீடமைப்பு துறையிலான முதலீடுகள் பலவீனமடைந்து வருகின்றன என்பதைத்தான் அது காட்டுகின்றது. எவ்வாறாயினும் உள்நாட்டு வெளிநாட்டு என்ற ரீதியில் கேள்வி அதிகரிப்பை வெளிப்படுத்தி கைத்தொழில் உற்பத்திகள் அதிக அளவு இடம்பெறுகின்றன. கிராமிய சந்தை நிலைமைகள் திடமான ஸ்திரத்தன்மையில் உள்ளது. பணவீக்கம் 0.5க்கும் 1க்கும் இடைப்பட்டு காணப்பட்டுள்ளது. ஜப்பான் பணவீக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கின்றது. அண்மை கால அபிவிருத்தியானது ஜப்பானிய பொருளாதாரம் தனது நடுத்தர விரிவாக்க நிலைமையினை பேணுவதையும் வருடாந்த நுகர்வோர் விலைச்சுட்டன் 2% மட்டத்தில் உற்பத்தி இடைவெளி மற்றும் நடுத்தர கால நீண்டகால பணவீக்க எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பினால் 1% வளர்ச்சி விகிதத்தை காட்டுகின்றது. அப்ப எவ்வாறாயினும் ஜப்பானிய வங்கியினால் சில இடர்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. அவையாவன அமெரிக்காவின் பொருளாதார கொள்கை மற்றும் உலகளாவிய நிதி சந்தை மீதான தாக்கங்கள். எழுச்சி பெற்று வரும் வர்த்தக பொருள் ஏற்றுமதி செய்யும் பொருளாதார துறையின் வளர்ச்சி, ஐக்கிய ராஜ்யம் ஐக்கிய ஒன்றியத்திலிருந்து அதிரடியாக விலக எடுத்த முடிவு மற்றும் இவற்றின் விளைவுகள் மற்றும் உலகளாவிய இடர் நிலைமைகள் என்பன இதற்கு காரணமாக அமைகின்றன. இதன்படி ஜப்பானிய வங்கி எண்ணிக்கை ரீதியிலும் தரத்திலும் நிதி வசதி அளித்தல் மற்றும் சம்பாத்திய சுழற்சியை கட்டுப்படுத்தி தொடர்ச்சியாக செயற்பட தீர்மானித்துள்ளது. குறைந்து செல்லும் வட்டி வீத கொள்கையில் 2% தான் அவையுள்ள இலக்கு. ஆனா இன்னும் குறைந்து சொல்லு கொண்டு போகின்றது. விலையின் ஸ்திரத்தன்மையை அடைதல் என்பன எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வருடம் 2% தாண்டும் சிபிஐ வரை நிதி அடிப்படை விரிவாக்கம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவற்றின் மூலம் உறுதியாக இந்த இலக்குகளுக்கு மேலாக இருக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப ஜப்பானிய பணவீக்க விடயத்தை பற்றி உங்களுக்கு தெரிகின்றது. அது பூஜ்ஜிய வட்டி வீதத்துக்கும் 0.1க்கும் இடையில தான் தன்னுடைய குறுங்கால வட்டி வீதங்களை பேணிக்கொண்டு வருகின்றது. அப்ப அதுக்குரிய காரணங்களும் எதிர்கணிய வட்டி வீத கொள்கையின் பின்னணியையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அப்ப இந்த ஃபேக்ட்ஸ் அதை காட்டுது. அப்ப மூன்றாவது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய மத்திய வங்கியின் தற்போதைய நாணய கொள்கை கட்டமைப்புகள் மற்றும் கொள்கைகளின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை ஆராயவும். அப்ப அதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனாலும் என்ன 2018 போய்விட்டது. அப்ப நிதி கொள்கை கட்டமைப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஆகிய இரண்டும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டும். அப்ப பாருங்க, நான் சொன்ன 22 வங்கிகளுக்குள்ள இவியல் முன்னணியாக நிற்கிற ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை கொண்ட ஒரு கொள்கையை வச்சிருக்கணும். இதன் அடிப்படை நோக்கமாக இந்த இரண்டுக்கும் பணவீக்கம் தொடர்பான இலக்கு உள்ளது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பணவீக்க இலக்கு என்ன? 2% ±1 இருந்தா சரி. 2%லிருந்து 3% போகலாம், இல்லாட்ட 1% குறையலாம், அவ்வளவுதான் என்பதுடன் இசிபியின் இலக்கு கீழ்மட்டத்தை கொண்டிருந்தாலும் அது 2% அண்மித்ததாக இருக்கும். அப்ப யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கும் 2% தான், ஆனா 2%க்கு அண்மித்ததாக இருக்கு. அப்ப பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பணவீக்க இலக்கு ஒரு கீழ்மட்ட பணவீக்கமாக இருப்பினும் அவர்களும் பேரண்ட பொருளாதார பொறுப்பேற்றினை எதிர்பார்க்கின்றனர். அவையாவன பிஓயின் நிதி கொள்கை குறிக்கோள்களை ஸ்திரத்தன்மை, குறைந்தபட்ச பணவீக்கம் மற்றும் அதற்குட்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில் வாய்ப்புகள் போன்ற அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாகும். எனினும் எஃப்சிபியின் நிதி கொள்கைகளின் அடிப்படையில் நோக்கம் விலைகளை சுயாதீனமாக பேணுதலாகும். பிஓஇக்கான நிதி கொள்கை குழு. அப்ப பிஓஇக்கு ஒரு நிதி கொள்கை குழு ஒன்று இருக்கின்றது. இந்த நிதி கொள்கை வருடம் ஒன்றுக்கு 8 தடவைகள் தயாரிக்கப்பட்டு பகிரங்கப்படுத்தப்படுகின்றன. அப்ப இதுவும் கிட்டத்தட்ட அவையோட மானிட்டரி போர்ட் 8 தரம் சந்திக்கும் நினைக்கின்றன. அந்த 8 தரத்திலையும் அவர்கள் பப்ளிஷ் பண்ணினோம். பொதுவாக ஒவ்வொரு 6 கிழமைகளுக்கும் ஒரு தடவை நிதி கொள்கை தீர்மானங்கள் காரணமாக அதன் சூழல் பிஓஇனால் தெளிவுபடுத்தப்படுகின்றது. எவ்ரி 6 வீக்ஸ் அவைகள் சொல்லிக் கொண்டிருக்கணும்
தங்களோட வட்டி வீதங்கள் என்ன மாதிரி இருக்கும், தங்களோட நிலைப்பாடு, நாணய கொள்கை தொடர்பான நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும் என்பது. ஐரோப்பிய பிராந்தியத்தின் நிதி கொள்கைகளை வகுக்கும் பூரண பொறுப்பு நிர்வாக சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்ப இது வந்து ECB-யை பொறுத்து 2 கோபுரங்களை கொண்ட அணுகுமுறையை கொண்டுள்ளது. அதாவது 2 பரல் டைப்பான 2 டிஃபரண்ட் பாலிசிஸை வச்சிருக்கிறோம். டிஃபரன்ஸ் என்று சொல்லிடாது, பரலான பாலிசிஸ். நிர்வாக சபையின் விலைஸ்திரத்தன்மைக்கு எதிராக இடர்கள் மற்றும் அவர்களது நிதி கொள்கை தீர்மானத்தை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு. ஒவ்வொரு 6 கிழமைக்கு ஒரு தடவை ECB அவர்களும் ஒவ்வொரு 6 கிழமைக்கு ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப BOE-யும் MPC-யின் பிரதான நிதி கொள்கை கருவியானது உத்தியோகபூர்வ வட்டி வீதம் தான். அப்ப அவர்களுடைய நிதி கொள்கை கருவி வந்து உத்தியோகபூர்வ வட்டி வீதம், அதாவது வங்கி வீதம் தான். அப்ப ECB-யின் நிர்வாக சபையானது பிரதானமாக 3 வருட கால வட்டி வீதங்களை சுபாவிக்கும். அதாவது பிரதானம் மீள்நிதி கர்மமாற்றல் வட்டி வீதம், கையிருப்புகளின் வசதிகளுக்கான வட்டி வீதங்கள் மற்றும் எல்லை கடன் வழங்கல் வீதங்கள் என்பன அதன் வீதங்களாக இருக்கும். அப்ப நாங்கள் இதே பேப்பர்ல ஃபர்ஸ்ட் குவெஷன்ல பார்த்த நாங்கள் ஒவ்வொரு வெளிநாட்டு மத்திய வங்கியும் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை தங்களோட பாலிசி ரேட்டா வச்சிருக்கின்றதை அதற்காக நீங்கள் திரும்பி பார்த்து கொள்ளுங்க. அந்த ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் இதுக்குள்ள அது வருகின்றது. அதுல 5க்கு பிறகு நினைக்கிறது. அப்ப இந்த கொள்கைகளை நாங்கள் பாப்பமாக இருந்தால், உலகளாவிய நிதி நெருக்கடியின் பின்னர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தினால் அதிக அளவு ரீதியிலான வசதி அளித்தல் கொள்கை ஒன்றை ஊக்குவித்தது. பாரிய அளவிலான அரச முறை கொள்வனவு செய்த இதன் மூலம் UK பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப எதிர்பார்க்கப்பட்டது. நிதி நெருக்கடியில் இருந்து ECB பல்வேறு தரப்படுத்தப்படாத நிதி கொள்கையின் கட்டங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. வைப்புகளின் வசதி கருதி குறைந்து செல்லும் வட்டி வீதங்கள், சொத்துக்கள், கொள்வனவு செய்யும் நிகழ்ச்சி திட்டங்கள், எதிர்கால வழிகாட்டல், அதாவது எதிர்காலத்தில் தமது கொள்கைகளை எவ்வாறு சமர்ப்பிப்பது என்பதை தொடர்பாளர் செய்தலும், கொள்கை நிலைப்பாடுகள் எவ்வாறு மாற்றமடைகின்றன என்பது தொடர்பாக வழங்கப்படுகின்றது. அப்ப அடுத்தது 4வது நாங்கள் பாப்பமாக இருந்தால், தோற்றம் பெற்று பெறும் பொருளாதாரங்கள் மீது முன்னேற்றம் அடைந்த நாடுகளின் வட்டி வீத அதிகரிப்புகளின் தாக்கம் யாது? அப்ப வட்டி வீத அதிகரிப்பு ஏன் ஏற்படுகிறது தான் நான் முதலும் இந்த கிளாஸ்ல சொல்லி இருக்கிறேன். ஏன் வட்டி வீதங்கள் குறையுது, கொள்கை வட்டி வீதங்கள் குறையுதுன்றதுக்கும் வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் என்பதற்கும் ஒரே கொள்கை தான், எதிர்மாறான விடயம். முன்னேற்றம் அடைந்த நாடுகள் இவ்வகையிலான நாணய கொள்கை நடவடிக்கைகளுக்கு எவ்வகையில் தோற்றம் பெற்று வரும் நாடுகள் பதிலுறுத்தி உள்ளன. பொருத்தமான உதாரணங்களுடன் உங்கள் விடையை ஆராயவும். அப்ப நாங்கள் இதை பார்த்தோமே என்றால் உங்களுக்கு இதே மாதிரியான ட்ரெண்ட் உள்ள கேள்விகள் வரும் பொழுது உங்களால ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த அழுத்தங்கள் என்னென்று பாப்பமாக இருந்தால், உயர் மட்டத்திலான நாடுகளின் வட்டி வீதங்கள் அதிகரித்தல் வளர்ச்சி பெறும் நாடுகளில் இருந்து மூலதனம் வெளியில் வழிந்தோட காரணமாக உள்ளதுடன், இதனால் உயர் மட்டத்திலான நாடுகளின் செலாவணி வீதங்கள் வலுவடைகின்றன. இதனால் எழுச்சி பெறும் நாடுகளின் வெளிவாரி பிரிவுகள் அழுத்தங்களுக்கு உள்ளாவதுடன் அந்த நாடுகளின் செலாவணி வீதங்கள் வேகமான தேய்மானத்துக்கு உள்ளாகின்றன. அப்ப பாருங்க, உயர் மட்டத்திலான நாடுகளின் வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் பொழுது வளர்ச்சி பெறும் நாடுகளில் இருந்து மூலதனம் வெளி வந்து இந்த வட்டி வீதம் கூட உள்ள நாடுகள்ல முதலீட வைக்கின்றது. இதனால அந்நிய செலாவணியில அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த வெளியேறுகின்ற பணம் வெளியேறுகின்ற நாட்டின் அந்நிய செலாவணியில வீழ்ச்சி ஏற்படும். வட்டி வீதம் கூட உள்ள நாட்டுல ஸ்ட்ராங் ஆகும் அவையோட கரன்சி. அப்ப வட்டி வீதங்கள் அதிகரித்தல் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு தமது கடன் பெறும் செலவினங்களை அதிகரித்து பாதகமான நிலைமைகளை ஏற்படுத்துகின்றது. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப கரன்சியின் டிப்ரிசியேஷன் ஆகுது. அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? அந்த நாடுகள் கடன் பட்டிருந்தா அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது உள்ளூர் கரன்சி கூட கொடுத்து அந்த ஃபாரின் கரன்சியை வேண்டி இருக்கும். அதே சமயம் வட்டி காசு கட்ட வேண்டி இருக்கும், once in 6 months இல்லாட்டா once in 3 months. அந்த வட்டி காசும் பீரியோடிக்கலி நாங்கள் கட்டும் பொழுது கம்பேரேட்டிவ்லி
கூட கூட காசு உள்ளூர் காசுல கொடுத்துத்தான் ஃபாரின் கரன்சியை வேண்ட வேண்டி இருக்கும். அரசுகளின் பாரிய கடன் செலுத்துதலுக்கு பாதகமான நிலைமைகளை ஏற்படுத்துகின்றது. பெரும்பாலான இஎம்இ நாடுகளில் கடன் பெறுதல் டாலர்களினால் இடம்பெறுவதுடன் டாலரின் பெறுமதி அதிகரிக்கின்றது. அப்ப உங்களுக்கு விளங்குது தானே, நாங்க இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் நாங்க டாலர்லாம் கடனை வேண்டி இருக்கு வேண்டுறோம். ஆனா ஒரு கிரேட் பிரிட்டனை பாத்தீங்களேன்னு சொன்னா அவையில் கடன் வேண்டியதே பவுண்ட்ஸ்ல வேண்டுவீங்க. அப்ப அவைகளுக்கு இந்த ரிஸ்க் இருக்காது, ஃபாரின் கரன்சி ரிஸ்க் இருக்காது. யூரோப்பியன் கரன்சி சென்ட்ரல் பேங்க் எடுத்து சில விட அவையில் அந்த கண்ட்ரி கடன் வேண்டுதுன்னு சொன்னால் அவைகளுக்கு அப்படி சந்தர்ப்பங்கள் வராது. கடன் வேண்டுதுன்னு சொன்னா அவையில் தங்கட கரன்சியில தான் கடன் வேண்டுவீங்க. உதாரணத்துக்கு இப்ப இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், யூகேல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்ப நீங்கள் இந்த லோக்கல் பேங்கிங் செய்யறீங்க, இன்டர்நேஷனல் யூகே ரெஜிஸ்டர்ட் பேங்கிங் செய்யறீங்கன்னு சொன்னா அந்த பேங்கிங் கட்ட வேண்டிய எக்ஸாம் ஃபீயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் இலங்கை காசுலையா காட்டுறீங்க, இல்ல ஸ்டெர்லிங் பவுண்ட்ல நீங்க காட்டுறீங்க. அப்ப அவைகளுக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க் இல்லை. அப்ப இந்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னு சொன்னா இப்படியான வளர்ச்சியடைந்து வரும் இலங்கை மாதிரியான நாடுகளுக்கு தான். அப்ப இடர் மிகுந்த இஎம்இகளுக்கு கடன் வழங்கும் போது நிதியிடலுக்கான கிரியங்களும் அதிகரிக்கும். அப்ப அது உங்களுக்கு விளங்குது தானே, பைனான்சியல் காஸ்ட்ன்றது கூடும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் செலாவணி வீதங்கள் அதிகரிக்கின்றமை, அதாவது செலா வீதங்கள் அதிகரிக்குமே என்றது ஸ்ட்ராங் ஆகிறது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில். இஎம்இ நாடுகளின் சர்வதேச வர்த்தகத்துக்கு அழுத்தங்களை மேலும் ஏற்படுத்துகின்றது. பொதுவாக இவை அனைத்தும் டாலர்களினால் விற்பனை செய்யப்படுவதுடன் வர்த்தக பொருட்களின் விலைகளும் குறைவடைகின்றன. எனவே டாலர் பலமடையும் பொழுது பண்டங்களின் விலைகள் வேறு டாலர்கள் அல்லாத புழக்கத்தில் உள்ள பணத்தையும் விட மிகவும் அதிகமாகும் என்பதனால் சுற்றுக்கான கிராக்கியும் வீழ்ச்சியடையும் நிலைமை காணப்படுகின்றது. அப்ப இதால என்ன நடக்கும் என்று சொன்னால் இஎம்இ தமது நிதி கொள்கைகளை பலப்படுத்தி பதில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டி உள்ளது. உதாரணத்துக்கு 2018 செப்டம்பர் மாதம் 27 இது ஒரு டேட், எங்களுக்கு எவ்வளவு தூரம் ரிலவெண்டா இருக்குதோ தெரியாது, ஆனா நாங்கள் அந்த டேட்டோட இந்த கேள்விக்குரிய ஆன்சரை பார்ப்போம். 2018 செப்டம்பர் மாதம் 27 இந்தோனேஷியா தனது வங்கி தனது 7 நாள் மீள் விற்பனை வீதத்தை 25 லட்சத்தால் 5.75% வரை அதிகரித்தது. அப்ப 2018 வருடம் தொடக்கம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 5வது அதிகரிப்பு இதுவாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதே மாதிரியான பிரசன்ட் சிச்சுவேஷனை நாங்கள் எதிர்பார்க்கலாம். பிலிப்பீன்ஸ் மத்திய வங்கி தனது தரப்படுத்தலுக்கான வட்டி வீதத்தை 2018 செப்டம்பர் 27 அடிப்படை புள்ளி 25 வீதத்தினால் 6.5 வீதம் வரை அதிகரித்தது. 2018 ஆண்டில் 4வது வட்டி வீத அதிகரிப்பாக இது இருந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ தனது தரப்படுத்தப்பட்ட மீள்கொள்வன வீதத்தை அடிப்படை புள்ளி 25 வீதமாக 6.5 வீதம் வரை 2018 ஆகஸ்ட் 1 தொடக்கம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 2018 ஆண்டு செய்யப்பட்ட 2வது அதிகரிப்பு ஆகும். இதற்கு மேலதிகமாக சில இஎம்இ நாடுகள், உதாரணமாக இந்தியா, ஏற்றுமதி சுதந்திர தீர்வு செலாவணி வீதங்களை அதிகரித்துள்ளது. அப்ப இப்படியான விடயங்கள் தான் இங்கே ஏற்பட்டு உள்ளது. மற்ற நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிடம் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தபடியா நாங்கள் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் இதை கொண்டு போகலாம். ஆனால் நான் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் ஒன்றை நான் சொல்ல வேண்டி இருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகின்றேன். 2021க்குரிய பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கின்றதா? இப்ப ஆன்லைனில் நிற்கும் திவாரன் பேப்பர் இருக்கு சார், பாஸ் பேப்பர் இல்ல, கேள்வி இருக்கு ஆனா ஆன்சர்ஸோட இல்ல சார். இப்ப இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, இவர்கள் இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அனுப்பி இருக்கணும், அது இன்னும் வரையில போல இருக்கு. அதால இப்ப நான் அது என்னண்டு என்னால கண்டினியூ பண்றேன்னு தெரியாம இருக்கின்றது. பாப்பன் நாங்கள் வந்து இப்ப இந்த பேப்பரை செய்து விட்டு நாங்கள் இப்ப மற்ற ரெக்கார்ட்ஸ் இருக்குதா, நாங்கள் 3 பேப்பர் பார்த்துட்டோம். இப்ப 2018 மார்ச் தான் பார்க்கணும். அப்ப நாங்க 2018 மார்ச்சை பார்ப்போம். அதுக்கிடையில அது வந்து என்றால் நாங்கள் செய்யலாம், இல்லாவிட்டால் நாங்கள் சும்மா ஒரு மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம்.
அதாவது நான் இது 3வது செஷனாக இந்த தமிழ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்ட்ரல் பேங்கிங் கிளாஸ் எடுக்கின்றேன். நான் இதுல என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், நான் ஒரு முறையும் அதை ஒழுங்காக எனக்கு முடிக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. திடீரென்று வருவார்கள், கிளாஸை முடிக்க வேண்டும் என்பார்கள் ஒரு வகுப்பு 2 வகுப்புக்குள்ள. அவ என்னால இந்த விஷயம் பாஸ் பேப்பரை முழுமையா செய்ய முடியாமல் போகின்றது. அதால இந்த முறை தான் நான் இது இப்போ 3வது முடிச்சு 4வது பேப்பருக்குள்ள நான் போகக்கூடியதாக இருக்கின்றது. அதால நாங்கள் இயலுமெண்டா கொஞ்சம் வேகமா போய் அதையும் நாங்கள் பார்ப்போம். எங்களால் இயலுமானதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப எப்படியோ உங்களுக்கு ஜனவரிக்கு தான் இந்த எக்ஸாம் வரப்போகின்றது. அடுத்தது இப்ப நாணய கழுகுகள் மற்றும் புறாக்கள் என்ற தொடர்பாக நாங்கள் ஒரு சிறு குறிப்பு எழுத சொல்லி இருக்கு. பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் அவசரகால திரவத்தன்மை உதவி extended fund facility of the IMF and emergency liquidity assistance by Sri Lanka. இப்ப இது விளங்குதா என்னண்டு? இப்ப நாங்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்ப எல்லாரும் இலங்கை மத்திய வங்கியை சொல்லினோம், இலங்கை அரசாங்கத்தை சொல்லினோம், IMF போக சொல்லி அது தொடர்பான பிரச்சனை தான் இது. அடுத்தது மத்திய வங்கியின் பேரண்ட முன்மதியுடைய கொள்கைகள் மற்றும் நுண்பாக முன்மதியுடைய கொள்கைகள். அப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? மேக்ரோ ப்ரூடென்ஷியல் பாலிசி என்றா என்ன, மைக்ரோ ப்ரூடென்ஷியல் பாலிசி என்றா என்ன, சென்ட்ரல் பேங்க் என்ன என்றது, மற்றும் மத்திய வங்கியின் மூலதனம் மற்றும் உரிமை வங்கிகளை பற்றியதாக இருக்கின்றது. அப்ப இதுல முதலாவது நாங்கள் பாப்பமாக இருந்தால், நிதி தொடர்பான கடும் போக்காளர்களும் மற்றும் மிதவாதிகளும். நிதி கடும் போக்காளர்கள் என்பது மத்திய வங்கியின் முக்கிய நிதி கொள்கை எதிர்பார்ப்புகளாக பணவீக்கத்தை கீழ்மட்டத்தில் வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கும் ஒரு தரப்பாகும். இதற்கு எதிர்மறையாக மிதவாதிகள் என்பது வேறு பிரச்சனைகள் இதற்கு எதிர்மறை தொடர்பாக கவனம் செலுத்துபவர்கள் ஆகும். விசேடமாக தொழிலற்றோர் தொடர்பான கவனம், தொழிலற்றோர் குறைவாக இருத்தல், குறைந்த பணவீக்கம் என்பதாகும். அவர் 2 பேர் இருக்கணும். ஒரு ஆக்கள் யாருன்னு சொன்னா கடும் போக்காளர்கள், நிதி கடும் போக்காளர் என்பது மத்திய வங்கி முக்கிய நிதி கொள்கை எதிர்பார்ப்புகளாக பணவீக்கத்தை கீழ்மட்டத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாதிடுகின்ற ஒரு ஆக்கள். மற்றாக்கள் என்ன சொல்லினோம் என்று சொன்னால், நாங்க மணியை பிரிண்ட் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகளை கொடுப்போம், வேலை வாய்ப்புகளை கொடுத்தா பணவீக்கம் அதிகரிக்கும். அது மற்ற பக்கத்தில் உள்ள ஆக்கள். அப்ப இவையெல்லாம் நாணய கழுகுகளும் புறாக்களும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப கடும் போக்காளர்கள் எதிர்கால பணவீக்கத்தை உயர்மட்டத்தில் எதிர்வு கூறுகின்றனர். அப்ப கடும் போக்காளர்கள் எதிர்கால பணவீக்கத்தை உயர்மட்டத்தில் எதிர்வு கூறுகின்றனர். இதனால் பணவீக்கத்தின் மூலம் பெருமிடர் எதிர்பார்க்கப்படுவதுடன் கடும் நிதி கொள்கை ஒன்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை மிதவாதிகள் எதிர்கால பணவீக்கத்தையும் கீழ்மட்டத்தில் ஊடுகடத்தல் செய்வதுடன் இதனால் விரிவடையும் நிதி கொள்கை ஒன்றும் தேவைப்படுகின்றது என்று சொல்லிக் கொள்ளுகின்றனர். அப்ப மிதவாதிகள் என்று இங்க நாங்க சொல்லிக் கொள்வது புறாக்களை, கழுகுகள் என்று நாங்கள் சொல்லுவது கடும் போக்காளர்களை. அப்ப மிதவாதிகள் பொதுவாக விரிவடையும் நிதி கொள்கைக்கு விருப்பம் தெரிவிக்கின்றனர். அவற்றுக்கு குறைந்த வட்டி வீதங்கள் உள்ளடங்கும் என்பதுடன் கடும் போக்காளர்கள் கடும் நிதி கொள்கை ஒன்றை விரும்புகின்றனர். உதாரணமாக யுஎஸில் மிதவாதிகள் எண்ணிக்கை அடிப்படையிலான வசதி அளித்தல் தொடர்பாக தமது விருப்பத்தை காண்பிக்கின்றனர். இதன் மூலம் பொருளாதாரம் வலுவூட்டல் எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை இதற்கு எதிர்மாறாக எண்ணிக்கை அளவிலான வசதி அளித்தலுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதுடன் அது சொத்துக்கள் தொடர்பான சந்தை நிலைமையை தீர்வுபடுத்துவதாக கருதப்படுகின்றது. இந்த 2 சொற்களும் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அதிதிமார்கள் மற்றும் பெடரல் சந்தைக்கு குழு உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த சொற்கள் அமெரிக்காவுக்கு வெளியில் ஐக்கிய ராஜ்யத்தாலும் இந்தியாவினாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த சொற்கள் எங்க பயன்படுத்தப்படுகின்றன என்றால் யூகேயிலேயும் இந்தியாவிலேயும் தான் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப அடுத்ததையும் நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டு போவோம்.
சார் இதுல கடும் போக்காளர்கள் மிதவாதிகள் நாங்க எதை உதாரணமா எடுத்தது சார் இது நிதி கடும் போக்காளர் கட்டம் தான் இப்ப நானே கழுகுக. இப்ப மிதவாதிகள் புறாக்கள். இப்ப கடும் போக்காளர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் பாலிசிய இறுக்கமாக கடைபிடிக்கணும் என்று விரும்புறாங்க. மிதவாதிகள் சொல்லின வேண்டாம் என்னன்னு சொன்னா பரவாயில்லை, நாங்கள் மணி சப்ளை கூடினாலும் பரவாயில்லை, நாங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், மக்கள் தொழில வசதியா வாழணும் என்றது சொல்றதா தான் இருக்கின்றது. ரைட், நாங்க குயிக்கா அந்த ரெண்டாவதையும் பார்த்துட்டு கிளாஸ் முடிப்போம். சர்வதேச நாணய சந்தை நிதியத்தின் மிகவும் விரிவான கடன் வசதிகள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் அவசரகால திரவத்தன்மை வசதிகள் கட்டமைப்பு ரீதியிலான பலவீனம் காரணமாக நாடொன்று கடன் செலுத்தல் மீதி கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கும் போது அவ்வாறான நிலைமைகளை எதிர்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியம் ஒரு செம்மையாக்கல் செயற்பாட்டின் மூலம் ஒரு விரிவான நிதிய வசதிகளை செய்து கொடுக்கின்றது. அப்ப இதன் கீழ் ஒத்துழைப்பு வழங்கும் போது நாடுகள் நடுத்தர கால மாற்றங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுடன் இதன்படி மீளச் செலுத்துவதற்காக நீண்டகால வசதிகள் வழங்கப்படுகின்றன. இலங்கையின் சென்மதி நிலுவை பிரச்சனை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தினால் 2016 ஜூன் மாதத்தில் 3 வருடங்களுக்கான $1.5 பில்லியனுக்கான வசதிகள் வழங்கப்பட்டன. அப்ப 3 வருடங்களுக்காக 1.5 பில்லியனை பிரிச்சு கொடுக்கும். இதற்காக பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பான ஒழுங்கு பத்திரம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் இலங்கை மத்திய வங்கியும் அரசு சர்வதேச கையிருப்புகளை கட்டியெழுப்புதல், பணவீக்கத்தை ஒரு குறைந்த இலக்கில் வைத்திருத்தல் மற்றும் அரச நிதி கர்மமாற்றலின் ஆரம்ப கட்டமாக மேலதிகம் ஒன்றை கட்டியெழுப்புதல் மற்றும் முக்கியமான கட்டமைப்பு ரீதியிலான மாற்றங்களை செய்வதற்காக எண்ணிக்கை அளவிலான செயலாற்றுகை எடுகோள்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவசர திரவத்தன்மை தேவைகளுக்காக கடன் அல்லது முற்பணங்களை அனுபவிப்பதற்கு மத்திய வங்கிக்கு இயலும். அவசர திரவத்தன்மை உதவியோடு வழங்குவதன் நோக்கம் பங்குரோத்துக்கு உள்ளாகும் நிதி நிறுவனத்துக்கு மத்திய வங்கி நிதி வழங்குவதாகும். அப்ப வங்கி ஒன்று தற்காலிகமாக நிதி நெருக்கடி என்று எதிர்நோக்கும் போது ஏதேனும் ஒரு சொத்து அல்லது கடன் உறுதி பத்திரங்கள் ஒன்றை பிடியமாக வைத்துதான் அந்த நிதி வழங்கப்படுகின்றது. அப்ப இந்த நிதி சட்டத்தின் மூலம் 86 பிரிவுக்கு அவசர காலத்தில் அல்லது நிதி கஷ்டங்களின் போது அது வங்கி மற்றும் நிதி கட்டமைப்பின் நிலையான தன்மை மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். வங்கி நிறுவனங்களுக்கு அனுமதித்தல், நீடித்தல் அல்லது நாணய சபையினால் அனுமதிக்கப்பட்ட சொத்துக்களை பிணையமாக வைத்து கடன்களை அல்லது முற்பணங்களை வழங்குகின்றன. அப்ப நீங்களே இதை பார்த்து கொள்ளலாம். நாங்கள் வேணுமெண்டா அடுத்த கிளாஸ்ல அதை பார்ப்போம். மத்திய வங்கியின் பேரண்ட முன்மதியுடைய கொள்கைகள் மற்றும் நுண்பாக முன்மதியுடைய கொள்கைகள் என்ன, அதை கொஞ்சம் நாங்கள் பார்த்து கொள்றது எங்களுக்கு ஈஸியாகவும் தேவையாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப 3, 4 நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த பேப்பருக்கு நாங்கள் போவோம். மற்றது அதுக்கு முதல் நான் என்ன சொல்லுகின்றேன், உங்களுக்கு இன்னொரு விடயம் சொல்லணும் என்று சொன்னால், இப்ப நீங்கள் வந்து உங்களுடைய the way of lecturing அது இதுகளை எல்லாத்தையும் வந்து நீங்கள் இவியல்ட ஒப்பீனியன் ஷீட்ல எல்லாம் நீங்கள் எழுதி கொடுப்பீங்க. ஆனா அது எங்களுக்கு தெரிய வராது. இப்ப நீங்கள் இப்ப கிளாஸுகள் முடிகிற சந்தர்ப்பம் வரும் பொழுது நீங்கள் ஆன்லைனில் நிற்பவர்கள் அட்லீஸ்ட் எனக்கு என்னோட டிஸ்கஸ் பண்ணா இன்னும் கூடுதலாக இருக்கும். நான் என்னுடைய லெக்சரிங் இதுகளை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு ஒன்றுக்குமே ஹெசிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருடைய நன்மைக்காகவும் நீங்கள் என்ன மாதிரி இப்போ நேரடியான கிளாஸ்ன்னு சொன்னால் நான் அதுகளை அறிந்து கூடுதலாக இருந்து கொள்வேன். நான் நம்புகின்றேன் எப்படியும் அடுத்த செஷனாவது நாங்கள் நேரடியாக வீக்கெண்ட் கிளாஸஸை நடத்தக்கூடியதாக இருக்கும் என்று. ஆனால் இப்போ எனக்கு தெரியல, திவாகரன் வந்து கொழும்புல இருந்துதான் இதை லிசன் பண்றீங்களா இல்லாட்டா அக்கரப்பத்தில் இருந்துதானாண்டு. அப்ப அப்படியான நேரத்துல வந்து வெளியூர்ல இருக்கவர்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் கிளாஸுக்கு வர முடியாத ஒரு கட்டம் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். அந்த அடிப்படையில எனக்கு அந்த கிளாஸ் முடிகிற நேரத்திலேயாவது நீங்கள் ஓப்பனா உங்களுடைய மனோநிலைகளை இல்லாட்டா என்ன மாதிரி இந்த கிளாஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ற ஐடியாக்களை நீங்க சொன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ப நாங்கள் இந்தியான் கிளாஸை இதோட முடிச்சு கொண்டு அடுத்த சண்டே நாங்கள் துவங்குவோம். பெரும்பாலும் இன்னும் 2 இல்லாட்டா 3 கிளாஸுக்குள்ள இதை முடிக்க வேண்டி இருக்கும்.
ஏண்டா இவர்கள் அந்த ரிவிஷன் கிளாஸுகளை துவங்கும்படியால் நான் முடிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. நாங்கள் அதுக்குள்ள முடிச்சிருவோம். நன்றி, வணக்கம்.